Vanakkam, Tamil Nadu. First of all, congratulations of all of you. Continuous, you are doing these webinar, these Zoom meetings. It is wonderful. And actually, if you want to succeed in anywhere, in any field, you need the consistency. And with consistency, you are doing the Zoom meetings. It is a wonderful habit. So today I'm very excited. मैं आज बहुत excited हूँ क्योंकि मैं तमिलनाडु के लोगों से बातचीत कर रहा हूँ और कुछ उड़ीसा के साथी भी हमारे साथ ज्वाइन हैं और मैं बहुत ज़्यादा एक्साइटेड इसलिए भी हूँ क्योंकि नाजर अली जी जो मेरे फेवरेट ट्रांसलेटर हैं वो आज मेरी बात को आपके सामने ट्रांसलेट करेंगे. यस नाजर सर, वेलकम. थैंक यू सर. நண்பர்களே வணக்கம். தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்னால ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். எந்த ஒரு துறையில் நாம் வெற்றி பெறணும்னாலும் தொடர்ச்சியான அதுல நம்ம ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸா அதுல நம்மளோட களமாடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அந்த வார்த்தைக்கு ஏற்ப தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் தொடர்ந்து 200 சில்லற நாட்களாக இந்த ஜூம் மீட்டிங் நடத்துறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா உங்க வெற்றி உங்களுக்கு மிக அருகாமையில் வருதுன்னு அர்த்தம் இந்த கமிட்மெண்ட்ல. நான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்ததுல திரும்பவும் பெருமைப்படுறேன். அதே நேரத்துல ஒரிசாவோட டீம் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா என்னோட ஃபேவரட் மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறதுனா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எஸ் சார். मैंने एक चीज को सबसे ज्यादा मिस किया है और वो किया है तमिलनाडु के फूड को, स्पेशली पोंगल को, इडली को, डोसा को, सांभर को. और मैं बहुत इंतजार कर रहा हूँ कि कब लॉकडाउन खत्म होगा और कब मैं वो अच्छी चीजें जो मुझे हिंदुस्तान में सबसे अच्छा भोजन लगता है उसको मैं दोबारा से एंजॉय कर पाऊंगा और आप सब लोगों से मिल पाऊंगा. यस सर. இந்த லாக்டவுன் வந்ததுல எனக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா லாக்டவுன் வரலன்னா நான் 3 மாசத்துக்கு ஒருக்க தமிழ்நாட்டுக்கு வருவேன். அந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா உலகத்திலேயே கிடைக்காத அந்த அற்புதமான சைவ உணவு தமிழ்நாட்டுல கிடைக்கும். நான் அடிக்கடி கூட்டங்கள்ல சொல்றது போல நான் வர்றது பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வரல, தமிழ்நாட்டுல வந்து அந்த உணவுகளை சாப்பிட வர்றேன். அது கூடவே நான் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றேன்னு அடிக்கடி ஸ்டேஜ்ல சொல்ற மாதிரி அந்த வாய்ப்பு எனக்கு இந்த லாக்டவுன்ல இல்லாம போச்சு. அது ஒண்ணுதான் குறை. மற்றபடி நீங்க எல்லாரும் பிசினஸ் பண்றது, நான் உங்களோட தொடர்பு இருக்கிறது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ் சார். राइट. सो ज्यादातर लोग जाते हैं. मैं दिल्ली हरियाणा से हूँ, अभी दिल्ली में रह रहा हूँ और पिछले 20 सालों से आरसीएम बिजनेस में जुड़ा हुआ हूँ, इसको एंजॉय कर रहा हूँ. और आरसीएम बिजनेस का विजन क्या है, इस बिजनेस से आपको क्या क्या मिल सकता है, उन सब चीजों पे आज मैं आपके साथ में कुछ इम्पोर्टेंट बात करना चाहता हूँ. இங்க இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிற அநேகம் பேருக்கு என்ன தெரியும். புதியவர்களுக்கான ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் சுரேந்தர் வட்ஸ். நான் ஹரியானாவை சேர்ந்தவன். இப்ப டெல்லியில வசிக்கிறேன். கடந்த 20 வருடங்களாக இந்த ஆர்சிஎம் பிசினஸோட இணைந்து நான் மகிழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான மகிழ்வை, இந்த வெற்றியை உங்கள்ட்ட எல்லாம் பகிர்ந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இதை எப்படி செய்தால் இந்த வெற்றியை மிக எளிதாக அடையலாங்கிறது தான் இன்னைக்கான செஷன். அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க. எஸ் சார். आरसीएम बिजनेस में बहुत सारा पैसा मिलता है, इसके बहुत सारे एग्जाम्पल हमारे सामने हैं. लेकिन आरसीएम में पैसे के अलावा क्या क्या चीजें मिल सकती हैं उस विषय में आज हम बात करेंगे. यस सर. ஆர்சிஎம்ல பெரும் பணம் கிடைக்கும், பெரிய வெற்றி மூலமாக பணம் சம்பாதிக்கலாங்கிறது தெரியும். ஆனா அதை விட்டுட்டு பணத்தையும் கடந்து ஆர்சிஎம்ல வேற என்னென்னலாம் கிடைக்குங்கிறத பத்தி விரிவா பேசத்தான் வந்திருக்கிறேன். எஸ் சார். पिछले दिनों एक वेबिनार सीरीज मैंने स्टार्ट किया है जिसका नाम है A to Z of डायरेक्ट सेलिंग. इसमें हम लोग 26 वेबिनार करने वाले हैं जिसमें डायरेक्ट सेलिंग की ए से लेके, ए मींस बिल्कुल इनिशियल स्टेज से लेके और लास्ट स्टेज तक जो भी चीजें रिक्वायर्ड हैं वो सारी हम लोग इसमें कवर करने वाले हैं. और इस सीरीज का जो पहला पार्ट है, टॉपिक ए, वो हमने 6 दिसंबर को एक प्रोग्राम रखा था जिसमें इंडिया से लगभग मोर देन 1500 लोगों ने उसको अटेंड किया है. यस सर. இப்போ சில நாட்களுக்கு முன்பு
நான் ஒரு புதிய வெபினார் சீரிஸ் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். அதுல இந்த A to Z நெட்வொர்க்கை பற்றிய நெட்வொர்க் மார்க்கெட்டில் உள்ள A to Z பற்றி விளக்குறதுக்கான ஒரு செமினார், அந்த வெபினார் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. 26 சீரிஸ் அதுல அடங்கும். முதல் சீரிஸ் ஏல தொடங்கக்கூடிய முதல் சீரிஸ் 5ஆம் தேதி நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ A to Z, அப்ப 26 எழுத்துக்களுக்கு ஏற்ப 26 வகையான சாத்தியப்பாடுகள் நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிறத பத்தி விஷயம் தான் அது. அது டிசம்பர் 5ஆம் தேதி அது நடந்து முடிஞ்சது. சார் सो आज हम लोग पहले विजन ऑफ डायरेक्ट सेलिंग के बारे में बातचीत करते हैं. सो देयर आर इन दिस टॉपिक देयर आर 3 मेन वर्ड्स: विजन, डायरेक्ट सेलिंग एंड इंडिया. सो तीनों के बारे में हम अलग अलग बातचीत करते हैं. यस सर. இதுல முதலாவதாக டாபிக் ஏ என்ற தலைப்பின் கீழ் வர ஒரு முக்கியமானதை பார்ப்போம். அது விஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் இன் இந்தியா. அப்ப நேரடி வர்த்தகத்தின் தொலைநோக்கு பார்வை, எதிர்கால சாத்தியப்பாடு இந்தியாவில் என்னென்னங்கிறத பத்தி சொல்றதுதான். இதுல 3 எழுத்து முக்கியமா இருக்கு. முதல்ல விஷன், அடுத்தது டைரக்ட் செல்லிங், அடுத்தது இந்தியா. இந்த 3 வார்த்தைகளையும் தனித்தனியா விரிவா பார்க்கலாம். எஸ் சார். विजन हम लोग इस शब्द को बार बार सुनते हैं. इसका अगर हम लोग मीनिंग देखते हैं, डिक्शनरी मीनिंग है द एबिलिटी टू थिंक अबाउट और प्लान द फ्यूचर विद इमेजिनेशन और विजडम. ये एक्चुअली एक एबिलिटी है सोचने की और फ्यूचर को प्लान करने की अपनी विजडम के साथ और अपनी इमेजिनेशन के साथ में. விஷன்ங்கிறத பத்தி முதல்ல பார்ப்போம். இந்த விஷன்ங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி தொலைநோக்கு பார்வை என்பதை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனா அதுக்கான முழுமையான அர்த்தம் என்னன்னு டிக்ஷனரியில பார்த்தோம்னா, the ability to think about or plan the future with imagination or wisdom. இது ஒரு திறமை. எது சார்ந்த திறமை? எதிர்காலத்துக்கான சாத்தியப்பாடுகளை எப்படி திட்டமிடுவதற்கு தகுதி உள்ள சிந்தனை. அது கற்பனை மூலமாகவோ அறிவு சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில் எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலை செய்யக்கூடிய திறமைக்கு பேர் தான் விஷன். எஸ் சார். Direct selling means marketing of consumer products or services directly to the consumers, explanation or demonstration of the products by a direct seller, generally in their homes or the homes of others, at workplace and other places away from permanent retail location. This is two type of marketing. டைரக்ட் செல்லிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல முக்கியமான அப்ரிவேஷன் என்ன பார்த்தா, இது ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை நேரடியாக நுகர்வோர்கிட்ட ஒரு டைரக்ட் செல்லர் கொண்டு சேர்க்கக்கூடியது. அது அலுவலகத்திலிருந்து போகலாம், அது வீடுகள்ல இருந்து போகலாம். எதுக்கு மாறாக நடைமுறை வர்த்தகத்தில் இருக்கும் கடைகளுக்கு மாற்றாக. அப்ப நம்ம நேரடியாக ஒரு டைரக்ட் செல்லர் மூலமாக நகர்த்தி கன்சியூமரை போய் எட்டுவதற்கு பேர் தான் டைரக்ட் செல், நேரடி வர்த்தகம். எஸ் சார். There are 2 types of direct selling. One is single level direct selling, जिसमें एक सेल्समैन होता है, वो अपने प्रोडक्ट को सेल करता है और उसका बेनिफिट सिर्फ उसी एक व्यक्ति को मिलता है. और एक होता है मल्टी लेवल मार्केटिंग, जहां पे मल्टी लेवल्स बना के बहुत लेवल्स होते हैं, उन लेवल्स में हम मार्केटिंग करते हैं और जब भी कोई प्रोडक्ट सेल होता है उसका बेनिफिट उस हायरार्की में जितने भी लोग होते हैं सबको मिलता है. सो आज जब हम लोग डायरेक्ट सेलिंग की बातचीत करेंगे तो हम मल्टी लेवल डायरेक्ट सेलिंग की बातचीत करेंगे. यस सर. இப்போ நண்பர்களே, இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன சொல்லிட்டு ஏற்கனவே இது நடைமுறை வர்த்தகத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வந்தது. நடைமுறை வர்த்தகத்தில் கடைகள் இருக்கும், கடைகள்ல நுகர்வோர்கள் வாங்குவாங்க. அதை மாற்றி ஒரு டைரக்ட் செல்லர் போய் நுகர்வோரை தேடி சென்று கொடுப்பது பேர் தான் டைரக்ட் செல்லிங். இந்த டைரக்ட் செல்லிங் 2 வகைப்படும். ஒன்னு, ஒரு நிறுவனத்தோட சேல்ஸ்மேன், அவர் போய் ஒரு நேரடியா வீடுகள்ல கொண்டு கொடுப்பாரு. அதனோட வருமானம் அவருக்கு மட்டுமே, அதனோட ஆதாயம் அவருக்கு மட்டும் கிடைக்கும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங்ல ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் போய் அந்த மாதிரி விற்பனை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன், அவர்கள் ஹெராக்கின்னு சொல்லக்கூடிய அவங்க குடும்ப மரம் ட்ரீ, அவர்களுக்கு மேலுள்ள லீடர்ஸ்களுக்கும் சேர்ந்து பகிர்ந்தளிக்கப்படும். அப்போ எது சிறந்தது? ஒரு தனிநபர் வெற்றி பெறுவதை விட ஒருவர் செயல்பாட்டால் பலரும் கூட்டாக வெற்றி பெறுவதுதான் மிக சால சிறந்தது. அந்த சிறப்பு வாய்ந்ததுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங்.
இப்ப நம்ம பார்க்க போறது மல்டி லெவல் மார்க்கெட் டைரக்ட் செல்லிங் பத்தி மட்டுமே. எஸ் சார். Now let's talk about India. India is an ideal country for direct selling. पूरी दुनिया में 180 से ज्यादा कंट्रीज हैं, उसमें अगर हम डायरेक्ट सेलिंग के लिए सबसे आइडियल कंट्री की बात करें तो इंडिया है। लॉजिक्स के साथ हम लोग बातचीत करेंगे। यस सर। இப்போ டைரக்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா இந்தியாவை பத்தி பாக்குறோம். இந்த டைரக்ட் செல்லிங் இந்தியாவில எவ்வளவு தகைமை உள்ளதா களம் இருக்குங்கிறத பாக்குறோம். ஏன்னா உலகத்தில் உள்ள மக்கள் தொகை டைரக்ட் செல்லிங் என்பது மக்களை கொண்டு பொருளை கொண்டு மக்களிடம் சேர்ப்பது. அப்போ எங்க அதிக சாத்தியம் இருக்கும்? மக்கள் தொகை அதிகம் உள்ள இடத்துல சாத்தியம் இருக்கும். அப்ப அந்த மக்கள் தொகை அதிகம் உள்ளது உலகத்திலே இந்தியா பெரிய வாய்ப்பு இருக்கு, நம்ம எல்லாரும் தெரியும். அப்போ டைரக்ட் செல்லிங் என்பதை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்பதை வச்சு கணக்கில் எடுத்து பார்த்தா இந்தியா தான் அதுக்கு சரியான களம். 138 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா தான் மிகப்பெரிய களம், மிகப்பெரிய வாய்ப்பு. எஸ் சார். So the first point is 138 crore population. ये कवर कर लिया आपने नाज़िर सर? कर लिया सर, कर लिया सर. Okay, that's good. So the second one is youngest nation. पूरी दुनिया में सबसे ज्यादा जो यंग पॉपुलेशन है वो हमारे देश में है, और जो यंग पीपल है वो उनको कैरियर चाहिए, उनको उनके अंदर एनर्जी होता है, वो उनके सपने बड़े होते हैं। सो इसीलिए भी इंडिया आइडियल कंट्री है डायरेक्ट सेलिंग के लिए। यस सर। இரண்டாவது 138 கோடி மக்கள் தொகை ஒரு காரணம். அடுத்த ஒரு சிறப்பான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முழு உலகத்திலேயே இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிற நாடு நம்ம இந்தியா தான். இளைஞர்களுடைய எண்ணிக்கை தான் முக்கியமானது. ஒரு தேசத்தின் முதுகெலும்பு இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு வேண்டும், அவர்களுக்கு வருங்காலத்துக்கான ஆதாரம் வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், அதுக்கான சிறப்பான வாழ்க்கை வேணும். அப்போ இது கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்க ஒரு சமூகத்துக்கான டைரக்ட் செல்லிங் எவ்வளவு பெரிய பலனா இருக்குங்கிறது நமக்கு புரியணும். அப்போ இந்தியா நமக்கு 2 வகையிலும் சிறந்ததா இருக்கு நம்ம டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. எஸ் சார். 54% अनएम्प्लॉयमेंट हमारे देश में 64% से भी ज्यादा बेरोजगार लोग हैं। மூணாவது காரணம், நம்ம நாட்டுல 54% மேலானவர்கள் வேலையின்மையால் வாடுகிறார்கள். நிரந்தர வேலை இல்லாம இருக்கிற மக்கள் தொகை பாதிக்கு மேல 54% மேலான மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வேலை தேவை, அதுக்கு சரியானது டைரக்ட் செல்லிங். எஸ் சார். So according to this chart, we can see here population of a country and percentage of employment. US data is there, Russia, Brazil, China, India data is there. So you will see that India का बहुत बड़ा population है, more than 138 crores population, and out of that only 46.3% लोगों के पास में रोजगार है। मीन्स जो ये 50% लोग हैं, वो लोग जो अनएम्प्लॉयमेंट हैं, वो काम करना चाहते हैं, उनको काम की तलाश है, बस वो नौकरी चाहते हैं। हमारी एजुकेशन इस प्रकार की है कि वो नौकरी के ऊपर में फोकस करती है। अगर हम उनको ये कन्विंस कर दें कि आरसीएम नौकरी से बेटर अपॉर्चुनिटी है, वो आपके साथ में ज्वाइन कर सकते हैं। यस सर। இப்ப பாருங்க, இந்த திரையில இருக்குது பாருங்க, ஒவ்வொரு உலகத்துல ஒரு 4 நாடுகளோட மக்கள் தொகையும் அங்க வேலை வாய்ப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அமெரிக்கா 331 மில்லியன் மக்கள் தொகை இருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு இத்தனை பேருக்கு இருக்கு? 71.4% பேருக்கு, கிட்டத்தட்ட முக்கால்வாசி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா 145 மில்லியன் மக்கள் தொகை இருக்கு, ஆனா 70.8% மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. சைனா 1.4 பில்லியன், அப்போ 143 கோடி மக்கள் தொகை இருக்கு, அங்கேயும் 75.1% மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அப்ப முக்கால்வாசி இந்த 3 நாடுகளும் தொட்டு விட்டு. பிரேசில் மட்டும் கொஞ்சம் குறை இருக்கு, 212 மில்லியன் மக்கள் தொகை, அதுவும் 61.4% பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா பாருங்க 50 விட குறைவு. 138 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வெறும் 46.3% பேருக்கு தான் வேலை வாய்ப்பு நிரந்தரமா இருக்கு. மற்றவர்கள் வேலை தேடுகிறார்கள், எதையும் செய்ய தயாரா இருக்கிறார்கள், ஆனா வேலை கிடைக்கல. அந்த மக்களுக்கு நாம் இதை புரிய வைத்தோம். நீ வேலை தேடி விரயமாகுவதை விட அதை விட சிறந்தது இந்த நெட்வொர்க்குங்கிறத புரிய வச்சுட்டோம்னா அது மிக எளிதா போயிடும். அவங்களுக்கு நன்மை செய்ததா ஆயிரும், நம்மளோட நெட்வொர்க் பிரமாணம் வளர்றதா ஆயிரும். எஸ் சார்.
मोस्ट सोशली बाउंड। पूरी दुनिया में हिंदुस्तान एक ऐसा कंट्री है जहां हम हमारे रिलेशंस को बहुत ज्यादा इंपॉर्टेंस देते हैं। हमारे ग्रैंडफादर के ग्रैंडफादर का जो रिलेशंस है उसको आज भी हम लोग मेंटेन करते हैं और वो इंडिया के हर स्टेट मेंटेन करते हैं। सो इतना सोशली बाउंडिंग पूरा दुनिया में कहीं भी देखने को नहीं मिलेगा और ये चीज डायरेक्ट सेलिंग में बहुत हेल्पफुल है। जब हमें अपने लोगों को प्रोडक्ट सेल करना होता है, हमें लेस बनानी होती है, सो इसलिए इंडिया आइडियल कंट्री है डायरेक्ट सेलिंग के लिए। यस सर। அடுத்த ஒரு முக்கியமான காரணம் இந்தியா டைரக்ட் செல்லிங்க்கு சிறந்தது என்பது. அது என்பது இந்தியாவோட இயல்பாக உலகத்திலேயே முழு உலகத்திலேயே நம்ம இந்தியர்கள் கலாச்சாரம் ஒரு மிகவும் உறவு சார்ந்த கலாச்சாரம். குடும்ப நண்பர்கள், உறவுகள், தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு பாசக்கார பயப்புள்ளிகளா இருக்கிறது நம்ம இந்தியாவில தான். அந்த கலாச்சார பாண்ட், அந்த சோசியல் பாண்ட் சொல்றோம்ல, அந்த கலாச்சார உறவு முறை இணைப்பு பிணைப்பு இருக்கு, அது மிக உகந்தது நமக்கு டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் அதான் தேவை. ஆனா டைரக்ட் செல்லுக்கு அதுதான் தேவைங்கும் போது மற்ற நாடுகளில் அதற்கான சாத்தியப்பாடு குறைவா இருக்கும்போது இங்கு ஏற்கனவே அதற்கான களம் இருக்கு. ஏன்னா உறவு சார்ந்த அன்பு சார்ந்த ஒரு சோசியல் பாண்டிங் உள்ள கூட்டம் தான் நம்ம இந்தியர்கள். அப்போ டைரக்ட் செல்லிங்க்கு இது ஒரு சிறந்தது என்பதற்கான அடுத்த காரணம். எஸ் சார். And the last one is only 2,477 million turnover out of 1,80,479 million dollars। मतलब पूरी दुनिया का जो कारोबार है उसमें इंडिया का हिस्सा बहुत छोटा है। इट मींस हमारे यहाँ पे स्कोप बहुत ज्यादा है। அடுத்த ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முழு உலகத்திலேயும் நடக்கக்கூடிய நெட்வொர்க் டவர்ல டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டின் மூலமாக நடக்கும் வியாபாரத்தில் வரக்கூடிய அந்த டர்ன் ஓவர் புழங்குதல் பாத்தீங்கன்னா 1,80,479 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இது மொத்த உலகத்தில் நடக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் வர்த்தகத்தோட டர்ன் ஓவர். ஆனா இந்தியாவில பாருங்க வெறும் $2,477 தான். எத்தனை ஒரு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மில்லியன் டாலர் நடக்கிற இடத்துல வெறும் 2,000, 1% கூட இல்லை. நம்ம 2,477 தான் இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய களம் நமக்கு காத்திருக்கு. அப்ப மிச்சத்தை பூரா நிறைக்கலாமா இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் அதிக வாய்ப்புள்ளது எதுங்கிறது இது ஒரு காரணம். எஸ் சார். According to World Federation Direct Selling Association 2019 में जो सेल्स था 180 was global turnover and out of that $35,210 million was Americas and India was $2,400 million. And if we see the 3-year CAGR, so in the United States CAGR was in minus, it was minus 0.3%. CAGR was 16.3% up. It is, अगर आपने इसके विजन को समझ लिया कि इसके मायने क्या हैं, मैं आपको विश्वास दिलाता हूं कि आप रात को सो नहीं पाएंगे और आज से बिजनेस आपकी टॉप प्रायोरिटी बन जाएगा। यस सर। CAGR मतलब CAGR होता है सर, ये कंपाउंड इफेक्ट होता है कि 3 साल में कोई भी जो टर्नओवर है वो कितने % बढ़ा है या कम हुआ है। कम हो रहा है। बराबर சார். பாருங்க நண்பர்களே, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு கணக்கெடுப்பின் படி 2019 ரீட்டைல் சேல்ஸ்ல இந்தியா எவ்வளவு இருந்திருக்கு? US டாலர் மதிப்புப்படி 2,477. ஆனா அமெரிக்கா 35,210. நம்ம பக்கத்துல இல்ல. ஆனா பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் இப்ப இந்த 3 வருடத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் வளர்ச்சியில பாத்தீங்கன்னா, அப்போ ஏறுமுகம் அது நடந்து கொண்டிருப்பது எவ்வளவு ஏறுது எவ்வளவு குறையுதுங்கிறத அளவிடுவது அந்த CAGR. அதன்படி இந்தியா வளர்ச்சி அதிகமா இருக்கு, 12.1. இது பாருங்க மைனஸ்ல போயிடுச்சு அமெரிக்கா 0.4. இப்ப அடுத்து 3 வருடம் கழித்து, ஒவ்வொரு 3 வருடத்துக்கு எடுப்பாங்க. 2016-19 பாத்தீங்கன்னா 14.3ல போயிருக்கு நம்மளோட வளர்ச்சி. ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு, 0.3. அப்போ இந்த இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதோட வருங்கால விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு ராத்திரி தூக்கமே வராது. ஏன்னா அவ்வளவு பெரிய களம் இருக்கு. நாம் இன்னும் மெனக்கடாமையே இவ்வளவு பெரிய சாதனைகள் போயிட்டு இருக்கு. அப்ப நாமும் அதோட இணையும் போது எவ்வளவு பெரிய வெற்றியை நோக்கி நம்ம கொண்டு போகப்படுவோங்கிறது முக்கியமா உணர வேண்டிய ஒரு கட்டம். எஸ் சார். CAGR stands, sir, compound annual growth rate. அப்ப காம்பவுண்ட் ஆனுவல் growth rate. அப்ப மொத்த முழுமையான வருடாந்திர வளர்ச்சி விகிதாச்சாரம். வருடாந்திரத்துல என்ன வளர்ச்சி வருதுன்னு அந்த 3 வருஷத்துக்கு ஒருக்க எடுக்கிறது அந்த கணக்கீடு. எஸ் சார். So in the right side there is a table. In this table you can see year India and US. So 2019 turnover is there, India's turnover is there, USA turnover is there. If we calculate that this CAGR will be maintained, India will be maintained and US will be the maintained. So 2020 India's turnover will be 2,880 and US will be 35,104. And when we will see it in 2017, what will be happen? India's turnover will be $37,528 million and US turnover will be $33,356 million. It means in 2017, 37. we are one in the world in direct selling. நண்பர்களே பாருங்க, வலது பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள் பாருங்க. அந்த டேபிள்ல CAGR கணக்குப்படி போட்டிருக்காங்க. 2019 இந்தியா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 2477 பில்லியன். ஆனா அதே நேரத்தில் அமெரிக்கா என்ன வந்தது? 35,210. அடுத்து அப்படி வளர்ச்சி 2020 பாருங்க, நம்ம வளர்ச்சி அடுத்து ஒரு 400 எக்ஸ்ட்ரா ஆகுது. 2880. 30,000 குறையுது பாருங்க. ஏன்னா அது மைனஸ் தான் போகுது. அதோட வளர்ச்சி ஆனுவல் ரேட்டு அவங்களுக்கு டிமினிஷ் ஆகுது. நமக்கு ஏறுமுகமா இருக்கு. இந்த ஏறுமுகம் அப்படி தொடர்ந்து போகும்போது கீழே பாருங்க, 2037 இந்த இயர் 2037 இந்தியாஸ் growth will be 37,528.47. 37,528க்கு போயிருது இந்தியா. அமெரிக்கா 33,000க்கு இறங்கிருக்கு. அப்போ அந்த நம்மளோட வளர்ச்சி விகிதாச்சாரம் எந்த வேகத்துல போகுது, இந்த ராக்கெட்ல நம்ம ஏறி உட்கார்ந்து எங்க கொண்டு போகுதுங்கிறது இப்ப நம்ம உணர்ந்துக்க முடியும். எஸ் சார். So ये जो 3 साल में हमारा CAGR बढ़ा है, इसका सबसे बड़ा कारण है 2016 में सेंट्रल गवर्नमेंट ने डायरेक्ट सेलिंग के ऊपर में गाइडलाइन इशू किया. उसके बाद डायरेक्ट सेलिंग को लेके पॉजिटिव एनवायरनमेंट बना और उस एनवायरनमेंट की वजह से हमने इस तेजी के साथ में हमने काम करना स्टार्ट किया है. और अभी डायरेक्ट सेलिंग के ऊपर में रूलिंग आ रहा है. रूलिंग आने के बाद में ये CAGR और ज्यादा बढ़ने वाला है. सो डायरेक्ट सेलिंग के लिए, स्पेशली RCM के लिए गोल्डन टाइम आने वाला है. वी हैव टू प्रिपेयर फॉर दैट. यस सर. இந்த சாத்தியப்பாடு எப்படி நடந்தது? இதுவரை இல்லாத ஒரு வளர்ச்சியை நோக்கி ஏறுமுகமான ஒரு சாத்தியப்பாடு எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் 2016 ஒரு நமக்கு கைட்லைன் கொடுத்தது. நெட்வொர்க் மார்க்கெட்டையும் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டும் ஒரு சரியான ஒரு வியாபாரம், நேர்மையான வியாபாரம் இது அப்படின்னு அரசால் புரியப்பட்டு 2016 அதற்கு ஒரு கைட்லைன் கொடுக்கப்பட்டது. அந்த கைட்லைன் கொடுக்கும்போது தவறான நெட்வொர்க்ல அங்க இருக்க சாத்தியம் இல்லைங்கிற ஒரு நிலை வந்தது. ஏற்கனவே எல்லாம் தவறான நெட்வொர்க் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்ல நெட்வொர்க்குகள் சர்வைவ் ஆக முடியாம இருந்தது. இப்ப நம்ம ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி சார் நம்ம டைமண்ட் சாருக்கு பிரசிடென்டா இருந்து இது போய் நம்ம மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து கதவுகளை 5 வருடமாக தட்டி அவங்க செவியில் விழ வைத்து அவங்க 2016 ஒரு வரையறை கொடுக்குறாங்க. அந்த வரையறை வந்த பிறகு நம்ம நேர்மையான நிறுவனங்கள் இதை முழு வீச்சில கொண்டு போறதுக்கான களம் அமைத்தது. அந்த குப்பைகள் அகற்றப்பட்டது. அப்போ மோசமான நிறுவனங்கள் படிப்படியா வரைய ஆரம்பிச்சது. ஆனா இன்னொன்னு இப்போ இன்னொரு சந்தோஷமான செய்தி, அடுத்த கட்டம் நகர்றதுக்கு இப்போ அந்த கைட்லைன் படி சட்டங்களை வகுக்க போகுது மத்திய அரசாங்கம். அதுக்கான ரூல்ஸ் வரப்போகுது. அதுக்கான ரூல்ஸ் இதுதான் வந்துருச்சுன்னா அப்ப நல்ல நெட்வொர்க் மட்டும் தான் இருக்க முடியும். இப்ப ஏற்கனவே ஒரு வரையறை கொடுத்ததை சட்டமாக மாற்ற போகிறார்கள் இந்த வருஷம். வந்தப்புறம் இது நமக்கான களம், 100% நமக்கான களம்.
அதுவும் குறிப்பா ஆர்சிஎம்கான களம், நெட்வொர்க்கு சரியான களம் இந்தியா அமைகுது. அதுல மிக சிறப்பான சாத்தியப்பாடுகள் எதுக்கு இருக்கு? ஆர்சிஎம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ் சார். पिछले दिनों मैंने चैट विद सुरेंद्र वत्स में रीमा वृद्धि को कॉल किया और एक इंटरव्यू लिया, और उस इंटरव्यू का नाम है लंदन से डायरेक्ट सेलिंग का सफर। लंदन से डायरेक्ट सेलिंग का सफर। रीमा वृद्धि वाज वर्किंग इन ए बैंक इन लंदन। वहां वो डायरेक्ट सेलिंग कर रहे थे और वहां से उन्होंने एक बड़े विजन के साथ में बैंक की नौकरी को क्विट किया, इंडिया में आके डायरेक्ट सेलिंग स्टार्ट किया और अभी उनका एक बहुत बड़ा नाम है। सो मैंने उनसे पूछा कि लंदन में जो लोग डायरेक्ट सेलिंग कर रहे हैं, जो बड़े लीडर्स हैं, उनका लाइफस्टाइल क्या है, और उन्होंने जो मुझे बात बताई वो बहुत रोमांच करने वाली है। यस सर। இப்ப நம்ம சென்ற வாரம் நம்ம சாட் வித் சுரேந்திர வாசன் என்னோட சேனல்ல ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ரீமா விரக்தி. நாம் கியா சார்? ரீமா? ரீமா விருதி. எஸ். ரீமா விரதிங்கிறவங்கள்ட்ட நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அந்த இன்டர்வியூக்கு பேர் என்ன தெரியுமா? நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங்க்கு பயணம் லண்டனில் இருந்து டைரக்ட் செல்லிங்கின் பயணம். ஏன்னா அந்த ரீமா விரக்தி என்ன இருந்தாரு, லண்டன்ல ஒரு பேங்க் எம்ப்ளாயர் இருந்தார். ஒரு பேங்க்ல என்ன சேலரி இருக்கும், எவ்வளவு பெரிய இதா இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய வேலையில இருந்துகிட்டு அது லண்டன்ல இருந்துட்டு அங்கேயே டைரக்ட் செல்லிங்ல களமாட ஆரம்பிச்சாரு. அப்ப டைரக்ட் செல்லிங்கோட அருமையை தெரிஞ்சப்புறம் அந்த வேலையை எப்படி லண்டன்ல உள்ள பேங்க் வேலையை உதறி தள்ளிவிட்டு இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல மிகப்பெரிய ஜாம்பவானா இருக்காரு. ஜாம்பவானங்களை தான் இன்டர்வியூ எடுப்போம். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டலாம், சார் லண்டன்ல நெட்வொர்க் இருக்கு, டைரக்ட் செல்லிங் இருக்கு, அங்க உள்ள டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ் எல்லாம் அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆனா அந்த பதில மட்டும் இப்ப சொன்னீங்கன்னா நீங்க பரவச நிலைக்கு தள்ளப்படுவீங்க. यस सर। उन्होंने बताया कि इंडिया में जब एक बड़ा लीडर अपनी टीम के कुछ लोगों के साथ काउंसलिंग करता है तो वो उसको 5 स्टार होटल में बुला के काउंसलिंग करता है, लेकिन लंदन में एक बड़ा लीडर होटल में नहीं बुलाता, वो उनको इनवाइट करता है और अपने पर्सनल में के 35,000 बैठ के डिस्कस करता है कि हमें अगले महीने किस प्रकार का बिजनेस बिल्ड करना है। इस प्रकार का लाइफस्टाइल है वहां पे जो लोग डायरेक्ट सेलिंग में काम कर रहे हैं, क्योंकि उनका टर्नओवर ज्यादा है। और 2017 में जब हमारा टर्नओवर उनसे भी कहीं ज्यादा होगा, आप इमेजिन कर सकते हैं कि हमारे लीडर्स का क्या लाइफस्टाइल होने वाला है। और वो कौन लोग होंगे? वो लोग होंगे जो आज आरसीएम बिजनेस को कर रहे हैं और 2037 तक इस बड़े विजन के साथ में इस बिजनेस को करेंगे। वो ये सारी की सारी लग्जरी लाइफ को एंजॉय करेंगे और बाकी सब लोग उनसे इंस्पायर होंगे। यस सर। அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இப்ப இந்தியால பெரிய பெரிய நெட்வொர்க் லீடர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சில பேருக்கு பிளான் சொல்றதுக்கு, மோட்டிவேஷன் சொல்றதுக்கு அவங்க டீம் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு அடுத்த விஷன் பத்தி பேசுறதுக்காக அதிகபட்சம் எங்க கூட்டு போவீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் ஹால் இருப்பீங்க அல்லது ரூம் போட்டு நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஆனா லண்டன்ல நாங்க அப்படிலாம் பண்றது இல்ல. லண்டன்ல உள்ள லீடர்ஸ் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த அவங்க டீம் லீடர்ஸ அவரோட சொந்த பிரைவேட் ஜெட்ல ஏத்திக்கிட்டு 35,000 அடி உயரத்துல வானத்துல பறந்துகிட்டு அடுத்த மாதத்துக்கான இலக்கு என்ன, அடுத்த மாதத்துக்கான திட்டம் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் லண்டன்லயும் உள்ளது. காரணம் அங்க என்ன? அங்க டர்ன் ஓவர், அங்களோட வால்யூம், அங்க அவங்களோட பங்களிப்பு அதிகம், டர்ன் ஓவர் அதிகம், அதனால வருமானம் அதிகம். ஆனா 2037 நினைச்சு பாருங்க, அதோட அதிகமா போறோம், நம்ம அமெரிக்காவோட அதிகமா போறோம். அப்ப லண்டன் மாத்திரம். அப்போ அங்க யாரு இந்த மாதிரி போறது? இன்றைக்கு ஆர்சிஎம்ஐ புரிந்த லீடராக யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, இன்றைக்கு ஆர்சிஎம்ஐ முழுதாக நம்பி யாரெல்லாம் பயணப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே ஜெட்ல பறப்பாங்க. 37 கண்டிப்பா எல்லாரும் ஜெட்ல பறப்பாங்க. எஸ் சார்। आरसीएम फॉर एवरीवन। आरसीएम बिजनेस को इस प्रकार से डिजाइन किया गया है कि ये हिंदुस्तान के हर व्यक्ति के लिए बनाया गया है। हर व्यक्ति को इसमें कुछ ना कुछ मिलेगा। मैं आज आपसे सिर्फ पैसे की बात नहीं करूंगा, मैं उन सारी चीजों की बातचीत करूंगा जो आरसीएम बिजनेस में मिलती हैं और इसे बेहद खूबसूरत बनाती हैं, उसको बेहद आकर्षक बनाती हैं। और मैं आपको ये इसलिए बता रहा हूं कि आप कॉन्फिडेंस के साथ में किसी भी व्यक्ति को जाके प्लान बता सकते हैं। हर व्यक्ति को आप अपनी लिस्ट में शामिल कीजिए, क्योंकि आरसीएम इज फॉर एवरीवन। ये सबके लिए बना गया है, हर किसी के लिए इसमें कुछ ना कुछ है। यस सर। இப்போ ஆர்சிஎம்
என்பது என்ன? ஆர்சிஎம் அனைவருக்குமானது. அந்த பிரைவேட் ஜெட்ல பறக்க போறேன்னு சொன்னது லீடர்ஸ்க்கானது மட்டும் இல்ல, அதுக்கு தனி திறமை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல. இந்த கேட்டகரி எல்லாம் கிடையாது. ஆர்சிஎம் அனைவருக்குமானது. ஏன்னா ஆர்சிஎம் வடிவமைக்கப்பட்டதே அனைத்து மக்களுக்குமானது. ஒரு சாதாரண மனிதனும் மிக உச்சத்துக்கு வரக்கூடியதுக்காக வடிவமைக்கப்பட்டதான் ஆர்சிஎம். இதுல நம்ம பங்களிப்பை பொறுத்து வளர்ச்சியின் வேகம் கூடிய முன்ன பின்ன இருக்கும். அந்த ஒவ்வொருவருக்கும் ஆர்சிஎம் இணைவதால் ஒவ்வொருவருக்கும் லாபம் மட்டுமே இருக்கும். லாபத்தோட அளவீடுகள் நமக்கு பங்களிப்பின் மூலமாக மாறுபடும். அதனால ஆர்சிஎம் நான் இன்னைக்கு இந்த செஷன்ல பணத்தை பத்தியே பேச போறது இல்லை. ஆர்சிஎம் பணமே பத்தி வேணாம் நமக்கு. ஆனா இப்ப பேச போறது என்னது? பணத்தை தவிர்த்து ஆர்சிஎம் என்னெல்லாம் மனநிறைவு, என்னெல்லாம் வாழ்க்கை, என்னவெல்லாம் பரவசம், என்னவெல்லாம் நமக்கு புண்ணியம், இதெல்லாம் ஆர்சிஎம்ல கிடைக்குங்கிற ஒவ்வொரு பரிணாமத்தையும், பணத்தை தவிர்த்த பரிணாமங்கள் அனைத்தையுமே இப்ப பேச போறோம். எஸ் சார். The first point is ultimate package. आरसीएम को इस प्रकार से डिजाइन किया गया है कि यहाँ पे सारी चीजें आपको मिलती है। जैसे हम लोग किसी ट्रैवल पैकेज लेते हैं तो सम टाइम पैकेज में हमें ये मिलता है कि आपको सिर्फ रूम मिलेगा और आपको ब्रेकफास्ट खुद करना पड़ेगा, लंच डिनर सब आपने करना है। सिर्फ पैकेज में रूम रेंट इंक्लूडेड रहता है। सम टाइम पैकेज में हमें ये मिलता है कि हमें रूम मिलता है, रूम के साथ में हमें ब्रेकफास्ट भी इंक्लूड रहता है। हमें ये मिलता है कि हमें सब कुछ मिल रहा है, मींस उस पैकेज में सब कुछ शामिल है। आपको घर से लेके टैक्सी का जो रेंट भी उसमें शामिल है, फ्लाइट का टिकट भी शामिल है, होटल का ब्रेकफास्ट लंच डिनर भी शामिल है, जो आउट सीन रहे वो भी उसमें शामिल है। इवन आपको शॉपिंग के लिए कुछ पैसा दिया जाता है कि आप शॉपिंग कर सकते हैं। सो जैसे वैसे एक पैकेज होता है, उसी प्रकार का पैकेज आरसीएम है। आरसीएम बिजनेस में सारी चीजें एक साथ मिलती हैं। पैसा मिलता है, समय मिलता है, सिक्योरिटी मिलती है, रिकॉग्निशन मिलता है, लोगों की दुआएं मिलती हैं, पर्सनैलिटी डेवलपमेंट के मौके हैं, देश दुनिया में घूमने की अपॉर्चुनिटी है, सारी चीजें एक साथ मिलती हैं। ये और कहीं न किसी ट्रेडिशनल बिजनेस में है, न किसी जॉब में है। यस सर। ஆர்சிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், அல்டிமேட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்ங்கிறது பொதுவா நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுக்கிறோம். அந்த ரூம் எடுக்கும்போது அந்த ஹோட்டல்ல என்ன செய்வாங்க, ரூமுக்கு ஒரு பணம் கட்டுறோம், அது கூடவே பிரேக்ஃபாஸ்ட் அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இலவசம் அல்லது லஞ்ச் இலவசம், இப்படிதான் நமக்கு பேக்கேஜஸ் பார்த்திருப்போம். சோ எந்த ஒரு பேக்கேஜா இருந்தாலும் ஏதோ ஒரு சலுகை கிடைக்கும். ஆனா ஆர்சிஎம் என்பது அனைத்தையும் கொண்ட ஒரு சலுகை. எப்படின்னு பார்த்தா, இதுல பணம் கிடைக்கும், இதுல சந்தோஷம் கிடைக்கும், இதுல கௌரவம் கிடைக்கும், இதுல அங்கீகாரம் கிடைக்கும், இதுல மிகப்பெரிய சுற்றுலா பயணம் கிடைக்கும். இது வாழ்க்கையை முழுமையா ரசிக்கக்கூடிய, வாழ்க்கை மனிதனாய் பிறந்தவன் முழுமையான மனிதனாய் வாழ்ந்து மறியக்கூடிய ஒரு அத்தனை முழு பேக்கேஜும் கொண்டதுதான் ஆர்சிஎம். எஸ் சார். Second point is risk free, because there is no investment, that's why there is no risk. और चूंकि रिस्क नहीं है कोई भी, इसलिए हर किसी को हम लोग इस बिजनेस में लेके आ सकते हैं। यस सर। ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ. இதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா எல்லா தொழிலும் ஏதோ ஒரு தொழில ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கும். ஆனா ஆர்சிஎம்ல இதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. உள்ளே வருவதால் இழப்பு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. உள்ளே வருவதால் லாபம் மட்டுமே. அப்போ நம்ம யாருக்கும் கவலைப்படாம அனைவரையுமே இதுல கொண்டாந்து சேர்த்துடலாம். எஸ் சார். No qualification and experience required. अगर हम पीएन का एक अप्लाई करते हैं ना, उसके लिए भी एजुकेशन क्वालिफिकेशन आपसे पूछा जाता है, एक्सपीरियंस पूछा जाता है। लेकिन जब आरसीएम का आप फॉर्म फिल करते हैं ज्वाइनिंग के लिए, आपसे आपका क्वालिफिकेशन नहीं पूछा, आपसे आपका एक्सपीरियंस नहीं पूछा जाता। बस एक क्वालिफिकेशन आपके पास में होना चाहिए कि आपके बड़े सपने होने चाहिए, आप पैशनेट होने चाहिए अपनी लाइफ को लेके, अपने काम को लेके। बस वो क्वालिफिकेशन अगर आपके अंदर है तो फिर ये बिजनेस आपके लिए बना गया है। और जब हम लोगों से मिलेंगे, बातचीत करेंगे, हमें ऐसे लोग मिलेंगे जिनके सपने हैं, जिनके अंदर आग है, जो कुछ करना चाहते हैं जिंदगी में। बस आप सबके पास में जाइए, हमें हमारे मतलब के लोग उनमें से मिल जाएंगे। यस सर। அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ குவாலிஃபிகேஷன் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்ட். அப்போ இதுல உங்களுக்கு எந்த கல்வி தகுதியோ அல்லது அனுபவ சான்றோ உங்களுக்கு தேவையில்லை. அப்ப எல்லா தொழிலுமே இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இது ரெண்டும் கேட்கப்படும். இதை வைத்துதான் உங்களுக்கான வேலைகளோ உங்களுக்கான சம்பளமோ நிர்ணயிக்கப்படும். ஆனா ஆர்சிஎம்ல இது ரெண்டுமே கிடையாது. ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி ஃபார்ம் எழுதினா கூட உங்க குவாலிஃபிகேஷன் அதுல எழுதணும்.
எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்தாலும் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய எல்லா அப்ளிகேஷன் நீங்க ஃபில்அப் பண்ணக்கூடிய பத்தி உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்கும், உங்களோட அனுபவத்தை கேட்கும். ஆனா ஆர்சிஎம் அப்ளிகேஷன் எடுத்து பாருங்க, இது ரெண்டும் கேட்காது. அப்போ இது அனைவருக்குமானதுங்கிறது மிகப்பெரிய ஊர்ஜிதமா இதுல ஆகுது. எஸ் சார். Fourth point is second income to passive income. It is very important. जर्नली लोग आरसीएम बिजनेस को सेकंड इनकम के लिए पार्ट टाइम इसको स्टार्ट करते हैं, लेकिन धीरे धीरे ये फुल टाइम में और पैसिव इनकम में कन्वर्ट हो जाता है। एक ऐसी इनकम जो न केवल मतलब आपको मिलेगी, अभी तो आपकी जनरेशन्स के अंदर में ट्रांसफर होगी। सो ये अद्भुत है और हर व्यक्ति इस प्रकार की इनकम को लेना चाहेगा, बशर्ते कि हम उसने कन्विंस करें कि ये नौकरी से बेटर है, क्योंकि यहाँ पे पैसिव इनकम मिलती है। यस सर। அடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் இன்கம் டு பாசிவ் இன்கம். செகண்ட் இன்கம் என்னது, நம்ம ஏற்கனவே ஒரு வருமான வாய்ப்புல இருப்போம், அது கூட ஒரு அடிஷனல் வருமானம், ஒரு துணை வருமானம் வேணுங்கிறதுக்காக தான் ஆர்சிஎம்ல எல்லாருமே இணைவோம். சில பேர் தான் தைரியமா எல்லாத்தையும் விட்டு புரிஞ்சுட்டு இறங்கி வருவாங்க. ஆனா பொதுவா மக்கள் என்ன செய்வாங்க, இது ஒரு 2வது வருமானமா நினைச்சுதான் உள்ள வருவாங்க. அந்த 2வது வருமானம் நாளடைவில் இதுல வாழும்போது, இது வளரும் போது அது முழு நேர வருமானமா மாறி, அது நாம் உழைக்காமலே, நம்ம வேற தொழில் செய்யாமலே இதுல மட்டுமே நமக்கு தேவையான தண்ணீரை அடைய வைத்து, அதை கடந்து நம் சந்ததிகளுக்கும் பாசிவ் இன்கம், நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நாம் உழைக்க நேரம் இருந்தாலும் நேரம் இல்லாவிட்டாலும், நாம் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நம் சந்ததிகளுக்கும் தொடர்ந்து வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆர்சிஎம்ல மட்டும்தான் உண்டு. எஸ் சார். मोस्ट रिवार्डेबल इंडस्ट्री, जितने रिवार्ड्स यहाँ पे मिलते हैं आरसीएम में, उतने रिवार्ड्स आपको और ही नहीं मिलेंगे। मैंने एकेडमिक एजुकेशन में एक छोटा सा भी एक ट्रॉफी नहीं मिला कभी पूरा एकेडमिक एजुकेशन में, लेकिन आरसीएम में आने के बाद में जो मुझे पहला ट्रॉफी मिला था, दैट वाज रॉयल्टी का ट्रॉफी मिला था। और उसके बाद में इतना ट्रॉफी मिला कि मेरे घर में जो एक छोटा सा हमने एक शोकेस बना रखा था वो फिल हो गया। फिर हमने पूरा एक दीवार पे शोकेस बनाया, वो पूरा का पूरा कंप्लीट हो गया। फिर हमने जो हमारा अलमीराज में रखना स्टार्ट किया और फाइनली इतना ट्रॉफी हो गया। जब भी मैं टूर पे जाता था, सुदेश मुझे ये कहती थी कि आप ट्रॉफी लेके नहीं आएंगे, इतनी ट्रॉफी हम कहाँ पे, इतना रिवार्ड्स आपको मिलेंगे यहाँ पे, किसी भी इंडस्ट्री में इतने रिवार्ड्स नहीं है, इतना रिकॉग्निशन नहीं है, और हर व्यक्ति को रिकॉग्निशन चाहिए। सो दैट्स व्हाई आरसीएम इज फॉर एवरीवन। यस सर। அடுத்தது முக்கியமானது, இந்த உலகத்திலேயே அதிக ரிவார்டு அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இதுதான். இப்ப நான் அகாடமிக்கு படிக்கும் போது, நான் பூரா என்னோட கல்வி ஆண்டில் எல்லா பரீட்சையிலும் தேர்வு எழுதி வரும்போது ஒரு டிராஃபி கூட எனக்கு கிடைச்சது இல்லை. நான் கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாத்திலையும் வெற்றி பெற்று வந்து வரும்போது ஒரு டிராஃபி கூட எனக்கு கிடைச்சது இல்லை. ஆனா ஆர்சிஎம்ல சேர்ந்த பிறகு எனக்கு முதல்ல ஒரு டிராஃபி கிடைச்சது. அது என்னது, ராயல்டி அச்சீவ் பண்ணும்போது ஒரு டிராஃபி கிடைச்சது. தொடர்ந்து டிராஃபிகள் கிடைக்க ஆரம்பிச்சது. எங்க வீட்டுல செல்ஃப்ல வச்சு அடுக்க ஆரம்பிச்சோம். அது நிறைஞ்சு வளைஞ்ச உடனே ஒரு பெரிய அல்மேரா ஃபுல்லா அது பூரா நிறைச்சோம். அதுவும் நிறைய வழிய வந்தது. கடைசியில எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, இனிமே எந்த டிராஃபியும் கொண்டு வராதீங்க, வீட்டுல எங்க வைக்கிறது, வீடே நிறைஞ்சிட போகுதுன்னு. சோ அந்த அளவு நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவார்டும் ரிவார்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரி ஆர்சிஎம் இண்டஸ்ட்ரி. எஸ் சார். यूनिक एजुकेशन, देयर इज अ राइटर रॉबर्ट टी कियोसाकी, वो कहते हैं कि आप डायरेक्ट सेलिंग में ऐसे के लिए मत आइए, आप एजुकेशन के लिए आइए, क्योंकि डायरेक्ट सेलिंग कैसा प्रैक्टिकल एजुकेशन मिलेगा जो आपको न किसी स्कूल, कॉलेज और यूनिवर्सिटी में पढ़ाया गया है। सो वो अद्भुत एजुकेशन जहां आपको गोल कैसे लाइफ में सेट करना है, लोगों से व्यवहार कैसे करते हैं, लोगों को साथ में लेके कैसे चला जाता है, वो प्रैक्टिकल एजुकेशन आपको दिया जाएगा। यस सर। அடுத்து யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம், நமக்கு பயிற்சி களம், அற்புதமான களம். ராபர்ட் டி கியோசாக்கிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி, நெட்வொர்க்கை கரைச்சி குடித்த ஒரு படைப்பாளி. அவர் சொல்றாரு, நீங்க எஜுகேஷனுக்கு வாங்க, முதல்ல கற்றுக்கொள்ள வாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த கல்வி கல்லூரியிலையும் கிடைக்காத, எந்த ஒரு கல்வி நிறுவனம் தர முடியாத ஒரு சிறந்த பயிற்சி களம் இங்கதான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது எப்படி நடந்து கொள்வது, எப்படி இந்த பொருள்களை பற்றி தெரிந்து கொள்வது, இதை எப்படி வியாபாரமா கொண்டு சேர்ப்பது, எப்படி மக்கள்கிட்ட அணுகுவது, அவங்களுக்கு எப்படி இந்த பிளானை பயன்படுத்துவதுங்கிற மாதிரி எல்லா வகையான பயிற்சி களங்களும் இதுல சிறப்பான பயிற்சி களம், யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பெரிய வரம். எஸ் சார்.
लाइफ टाइम पर्सनैलिटी डेवलपमेंट प्रोग्राम। जर्नली हम लोग एकेडमिक एजुकेशन के बाद में आगे सीखना बंद कर देते हैं, लेकिन डायरेक्ट सेलिंग में, आरसीएम में आपको हर रोज कुछ ना कुछ सीखने के मौके मिलते हैं। आप अच्छे स्पीकर बन जाते हैं, आप अच्छे लीडर बन जाते हैं, आपको सारी चीजें, आपको टाई कैसे लगाना है वो आपको आ जाता है, आपको खाना कैसे खाना खाना है, हर चीज आपको यहाँ पे सिखाई जाएगी। सो ये अद्भुत प्लेटफॉर्म है, फ्री में पूरी जिंदगी आप अपनी पर्सनैलिटी को डेवलप करते रहेंगे और आपके आजू आजू वाले लोग आपसे इन्फ्लुएंस होते रहेंगे। यस सर। அடுத்தது 6வது என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் டைம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்சிங் ட்ரைனிங். இது எப்படியே இது நம்ம ஒரு கல்வி ஒரு கல்லூரியில படிக்கிறோம், அதிகபட்சம் பிஹெச்டி படிப்போம். அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு அதுக்கு மேல படிப்பு என்பது நின்று போயிடும், பயிற்சி என்பது நின்று போயிடும். அது கிடைச்சதை வச்சு நம்ம வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருப்போம். ஆனா இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு லைஃப் டைம் வாழ்நாள் முழுக்க தினந்தோறும் ஏதோ ஒன்று புதிய கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி எப்படி பேசுறது, எப்படி 4 பேர் முன்னால பேசுறது, எப்படி இந்த நாகரிகமா நடந்து கொள்வது, எப்படி உடை அணிவது, எப்படி டை கட்டுவது, எப்படி சபையில சாப்பிடுவது, அப்போ எப்படி நம்ம நம்ம நடை உடை பாவனையை வைத்துக் கொள்வது, இப்படி நமக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்து நம்ம செதுக்கி செதுக்கி எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு களம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் நம்மளால் ஈர்க்கப்படுவார்கள். அப்போ எல்லோருக்கும் முன்னால ஒரு தார்மீக மனிதனாக, தார்மீக ஒரு லீடராக மாறுவதற்கு சரியான வாய்ப்பு, பயிற்சி இருக்கும் வரை கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஆர்சி தான். எஸ் சார். जर्नी टुवर्ड्स ए गुड ह्यूमन बीइंग। आपको पैसा कितना मिलेगा हम नहीं कह सकते, लेकिन आप एक बहुत अच्छे इंसान बन जाएंगे ये हम लोग कह सकते हैं। मैं खुद उसका एक एग्जाम्पल हूं। मैं आरसीएम बिजनेस में आने से पहले जिस प्रकार का मेरा अपब्रिंगिंग हुआ उसमें ये था कि मेरे लिए रिस्ट्रिक्शंस थे, मैं कहाँ पे जा सकता हूँ, किसके घर पे जा सकता हूँ, किसके घर का पानी पी सकता हूँ, किसके घर का खाना खा सकता हूँ। लेकिन आरसीएम बिजनेस में आने के बाद में वो जितनी भी बाउंड्रीज थी वो सारी बाउंड्रीज टूट गई। कोई जाति नहीं रही, कोई धर्म नहीं रहा, और एक बच्चा जैसे होता है ना वैसा एक अच्छा इंसान हम लोग बन जाते हैं आरसीएम बिजनेस में काम करते हुए। और जो मुझे लोग कमेंट्स करते हैं, कॉम्प्लीमेंट देते हैं मुझे, जो डायरेक्ट सेलिंग से बाहर के लोग हैं, वो ये कहते हैं कि यू आर ए वेरी गुड ह्यूमन बीइंग। सो वो मेरे लिए एक बहुत बड़ा रिवार्ड होता है। सो आप अगर अच्छे इंसान बनना चाहते हैं तो आप इस इंडस्ट्री में आइए। और टीसी सर का यही एक विजन है डायरेक्ट आरसीएम बिजनेस को लेके। वो ये कहते हैं कि हमने एक बहुत अच्छा भारत बनाना है, और जब भारत के लोग अच्छे हो जाएंगे, वो आरसीएम में जुड़ के अच्छे इंसान हो जाएंगे, एक दूसरे का रिस्पेक्ट करने वाले हो जाएंगे, तो फिर हमें स्वर्ग में जाने के लिए, जन्नत में जाने के लिए मरने की जरूरत नहीं पड़ेगी। हम जीते जी हिंदुस्तान में स्वर्ग का अनुभूति ले सकते हैं। यस सर। இது அடுத்து முக்கியமானது, இது சொல்லும் போதே மகிழ்ச்சி பாருங்க சார் முகத்துல. இது மிக முக்கியமானது, ஜேர்னி டுவர்ட்ஸ் a குட் ஹியூமன் பீயிங். அப்போ ஒரு நல்ல மனிதனாய், ஒரு சிறந்த மனிதனாய் மாறுவதற்கான ஒரு பயணம் ஆர்சிஎம்ல தான் கிடைக்கும். டிசி ஜப்ரா சாரோட கனவே அதுதான், ஒரு சிறந்த பாரதத்தை உருவாக்கணும். அப்ப சிறந்த பாரதம் எப்போ உருவாகும்? பாரதத்தில் உள்ள குடிமக்கள் எல்லாம் ஒரு நல்ல மனிதர்களாக, பிறரிடம் அன்பு செலுத்துபவர்களாக, சுயநலமற்றவர்களாக, பிறருக்கு உதவுபவர்களாக, அந்த நேசமும் பாசமும் நிறைந்தவர்களாக மாறும்போது தேசமும் அதே போல் ஒரு நல்ல தேசமா மாறும். வார்த்தையில தேசத்தை மாற்ற முடியாது, சட்டம் போட்டு தேசத்தை மாற்ற முடியாது. ஆனா அந்த ரூல்ஸ் கான் சேஞ்ச் த நேஷன், பட் த ஹியூமன் கேன் சேஞ்ச். அப்போ ஆர்சிஎம் ஒவ்வொரு மனிதனையும் பண்பட்ட மனிதனாகவும் பிறருக்கான மனிதனாகவும் வாழ வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் முக்கிய ஆர்சிஎம் குறிக்கோள். அப்போ ஒரு மனிதனை, என்னோட கதையை கூட எடுங்க. நான் ஆர்சிஎம்க்கு வர்றதுக்கு முன்னால நான் எனக்கு என்னோட தர்மம், எங்க குடும்பம் வழக்கப்படி எனக்கு ஒரு பவுண்டரி இருந்தது, சில கட்டுப்பாடுகள் இருந்தது. நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது, அவங்க வீட்டுல தண்ணி குடிக்கூடாது, இவங்க வீட்டுல டீ குடிக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது, அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நெருக்கமா பழகக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே நம்ம தலையெழுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்கள், மறைமுக சட்டங்கள். அப்ப அந்த சட்டங்கள் மூலமா நான் அடக்கப்பட்டிருந்தேன். ஆனா ஆர்சிஎம் வந்த அப்புறம் பாருங்க, எனக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது, அத்தனை பேரோடய ஊடாடி உறவாட எனக்கு முடியுது. அந்த உறவுல நான் இன்னும் என்னை பண்பட்ட மனிதனா நான் மாற முடியுது. இப்படி என்ன அறியாமல் நான் மாறியதுனால தான் நெட்வொர்க், நம்ம இண்டஸ்ட்ரியை தவிர்த்து வெளியே உள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சொந்த பந்தம்லாம், நீங்க ரொம்ப அற்புதமான மனிதனா மாறிட்டீங்களேன்னு கேட்கறாங்க. அது நான் மாறல, இந்த ஆர்சிஎம் மாத்துனது.
ஏன்னா இதுல பயணம் பண்ணதுனால அந்த பவுண்டரிகள் எல்லாம் தகர்க்கப்பட்டதுனால நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற ஒரு சரியான களம் இது ஆர்சிஎம் என்பதை நான் உணர்ந்து உங்கள்கிட்ட சொல்றேன். எஸ் சார். हेल्प्स इन नेशन बिल्ड डेवलपमेंट। हम लोग आरसीएम में जब हम लोग काम करते हैं, जो हम लोग प्रोडक्ट इस्तेमाल करते हैं, जो हमें कमीशन मिलता है, हम एक प्रकार से अपने काम के साथ साथ में देश के विकास में, उसकी डेवलपमेंट में हम लोग हेल्प कर रहे हैं। बिकॉज हमारे यहाँ पे जो भी प्रोडक्ट सेल होता है उसमें सारे के सारे टैक्सेस गवर्नमेंट में जाते हैं, कोई भी डुप्लीकेट प्रोडक्ट का चांस नहीं रहता है। डायरेक्ट sellers get commission after TDS, create huge employment। so ये सारे के सारे फैक्टर्स हैं जो देश के विकास में हम लोगों को सहयोग करवाते हैं। यस सर। அடுத்து முக்கியமானது, நாம் ஆர்சிஎம்மில் இணைந்து பயணிப்பதனால் இது நம்ம என்ன செய்யறோம், நாம் விரும்பியோ விரும்பாமலோ முழுமையாக தேச வளர்ச்சிக்கு நம்மளோட பங்களிக்கிறோம். எப்படி பங்களிக்கிறோம்? நம் நிறுவனம் 100% டாக்ஸ் கட்டக்கூடியது அரசாங்கத்துக்கு. அப்போ நமக்கு 100% டாக்ஸ் பண்ண கட்டக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம நிறுவனம் இருக்குது. ஏன்னா இந்த சிஸ்டம் அப்ப 100% டாக்ஸ் கட்டுறோம். அதே நேரத்தில் டைரக்ட் செல்லர்ஸ் வருமானம் வாங்குற எல்லாருக்கும் டிடிஎஸ் படிச்சு கட்டு பிறகுதான் வருமானமே கமிஷனை கொடுக்குறாங்க. அப்போ ஒன்று வியாபாரத்திலையும் டாக்ஸ் போயிருது, பே அவுட்லயும் டாக்ஸ் போயிருது. அப்போ தேசத்துக்கு நாம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மை செய்துட்டோம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல கலப்படத்துக்கு வாய்ப்பே கிடையாது. போலி சரக்குகள் உள்ள வர முடியாது. நாம் பில்லிங் மூலமாக வரும்போது எங்கேயுமே அதுல உள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப 100% தரமான பொருளை ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குறதுக்கு நம்ம உதவி செய்யறோம். மூன்றாவது, எல்லோருக்கும் இதுல வருமானம் வாங்கி கொடுக்கறதுனால வேலை வாய்ப்பு, அரசு தர முடியாத வேலை வாய்ப்பை, பிரமாண்டமான பரந்துபட்ட வேலை வாய்ப்பை நம்ம வழங்குறோம். அப்போ நாம் தேசத்தை கட்டமைப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறோங்கிறது நம்ம உணரணும். எஸ் சார். opportunity to build worldwide business network। बगैर किसी इन्वेस्टमेंट के आरसीएम बिजनेस आपको पूरे देश में बिजनेस करने का मौका देता है। आपकी तरह मैंने शुरू किया और मैं बहुत प्राउडली ये कहता हूं कि इंडिया में एक भी ऐसा स्टेट नहीं है जहां मेरा नेटवर्क नहीं है, जहां मेरा बिजनेस नहीं है। बहुत प्राउड की बात है और ये आपके साथ में भी होगा। आप तमिलनाडु में बिजनेस करेंगे, फिर ये तमिलनाडु से साउथ इंडिया में जाएगा और एक दिन मेरी तरह, रंजीत जी की तरह, गोपा कुमार CRN मूर्ति की तरह ये बिजनेस पूरे हिंदुस्तान में धीरे धीरे आपका फैल जाएगा। सो आपको मौका मिला है पूरे देश में बिजनेस करने का। यस सर। அடுத்து மிகச்சிறந்த வாய்ப்பு, எந்தவித முதலீடும் இல்லாமல் இந்தியா முழுக்க உங்க வியாபாரத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு. முதலீடு இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா பூரா இந்தியா தேசம் முழுக்க நம்ம இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். அதுக்கு எப்படி உதாரணம் நானே தான். நான் ரொம்ப பெரிய கர்வத்தோட நான் சொல்ல விரும்புறேன். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில என்னோட நெட்வொர்க் இல்லாத, என்னோட நெட்வொர்க் போகாத எந்த மாநிலமும் கிடையாதுங்கிறது எனக்கு மிக கர்வமா சொல்ல முடியும். ஏன்னா என்னோட பயணத்துல இது எல்லாமே சாத்தியப்பட்டது. அதே போல் உங்களுக்கும் அது சாத்தியப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பண்றீங்க, அது அப்படி மெது மெதுவா இந்தியா பூரா பிரம்மாண்டம் ஒரு காலத்துல எப்படி நம்ம மூர்த்தி சார் மாதிரி, கோபா சார் மாதிரி, ரஞ்சித் சார் மாதிரி அவங்க முன்னால வந்தா நீங்க பின்னால வரையும் இன்னும் உங்களுக்கு விரிவாகும். அப்போ ஒரு பரந்துபட்ட தேசம் முழுக்க வியாபிக்கக்கூடிய ஒரு பெரும் தொழிலோட பங்காளி அன்னைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. எஸ் சார். वेरी इंपॉर्टेंट पॉइंट, इंश्योरेंस फॉर जनरेशंस। हम लोग कुछ पैसा देके बीमा करवाते हैं ताकि हमारी डेथ के बाद में हमारा परिवार सिक्योर हो जाएगा। उस पैसे से कोई सिक्योरिटी नहीं मिलती है, वो जो पैसा मिलता है शायद वो 1-2 साल में खत्म हो जाएगा। अगर आप अपनी बच्चों के लिए, अपनी फैमिली के लिए रियली सीरियस हैं, उनको आप चाहते हैं कि आपके न रहने के बाद उनको कोई परेशानी नहीं होए, आरसीएम इज द बेस्ट चॉइस। यहाँ पे आप जो नेटवर्क बिल्ड करेंगे वो न केवल मात्र आपको पूरी लाइफ बेनिफिट मिलेगा, आपकी जनरेशन के बाद जनरेशन को ये पैसा मिलेगा। आरसीएम में बहुत सारे एग्जाम्पल हैं, रवि शर्मा उसका एक परफेक्ट एग्जाम्पल है। अगर हम अमेरिका की बातचीत करें तो वहां पे 4th-5वीं जनरेशन काम कर रही है, यानी ग्रैंडफादर के ग्रैंडफादर ने डायरेक्ट सेलिंग स्टार्ट किया था। उसी एक फोरम की वजह से सिर्फ जनरेशन ट्रांसफर हुई है, नेटवर्क वही है। वो बड़ी ताकत आपको आरसीएम बिजनेस देता है जो और कहीं नहीं है। यस सर। அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், ரிலையபிள் இன்சூரன்ஸ்.
எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். எதுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம்? நாம் இறப்புக்கு பிறகு நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு ஏதாவது பணம் வேணுங்கிறதுக்காக. நம்ம தொகை என்ன வேணாலும் போட்டு போறோம். ஆனா அந்த பணம் கூட வந்தா குடும்பம் நிரந்தரமா கஷ்டப்படாம இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. வர்ற பணம் கொஞ்சம் குறுகிய காலத்துல அது செலவாயிரும். கஷ்டத்துல நிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க யாருக்காவது நம்ம குடும்பத்த பத்தி நிரந்தரமா அவங்க கவலை இல்லாம பொருளாதார சிக்கல் இல்லாம இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஆர்சிஎம் உள்ள வாங்க. ஏன்னா இதுல வர்றதுக்கு உண்மையிலேயே ஒரு பணம் மொத்தமா போய் அவங்க காலி பண்ண முடியாது. மாதா மாதம் பெரும் தொகை வரக்கூடிய வாய்ப்பு. ஒரு மாதம் தான் இதுக்கு பணம் செலவாயிட்டாலும், அடுத்த மாதம் பணம் வந்துதான் ஆகும். இது தொடர்ந்து வரும். இதுக்கு கண்ணுக்கு முன்னால இருக்கிற உதாரணம் ரவி ஓபி சர்மா அவர்கள். அவர் அப்பா ஓபி சர்மா அவர்கள் உழைத்த கட்டமைத்த அந்த பெரும் ஒரு கட்டமைப்பு அன்னைக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ரவியோட நேம் இருந்ததுனால, நாமினியா இருந்ததுனால இன்னைக்கு ரவி அவ்வளவையும் அனுபவிக்கிறார். 70 லட்சம் ரூபாய்க்கு மேல மாத வருமானம் வாங்கிட்டு இருக்காரு. அதை எடுத்து நேரா அமெரிக்காவுக்கு போனோம்னா, ஏன்னா அமெரிக்கா நமக்கு மூத்ததாச்சு. 1959ல இருந்தே நெட்வொர்க் இருக்கு. அங்க இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர் 4th ஜெனரேஷன் வாரிசுகள் பலன் பெற்று இருக்காங்க. ஏன்னா அவங்க தாத்தாக்கு தாத்தா அந்த நெட்வொர்க் ஆரம்பிச்சிருப்பார். அவர் இறந்தது போக, அவர் அப்பா மகன் இறந்தது போக, அடுத்து இவங்க தாத்தா இறந்தது போக, அடுத்து இவங்க அப்பா இறந்தது போக, இவங்க அந்த ஐடியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வியாபாரம் அதுதான், ஐடி அதுதான், நடந்து கொண்டுதான் இருக்குது. அது நிறுவியவர் இல்லாமல் போனாலும் ஐடி அங்கேயே இருக்கு. அது வாரிசுகளுக்கு அப்படி வாரி வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ உண்மையிலேயே நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்படுறோம், குடும்பத்தோட எதிர்காலத்தையும் அவங்களோட ஆரோக்கியத்தை நன்மை எல்லாத்தையும் பத்தி கவலைப்பட்டோம்னா அதுக்கு ஒரே சிறந்த இடம் ஆர்சிஎம், ஆர்சிஎம், ஆர்சிஎம். எஸ் சார். बिजनेस ऑफ राइटिंग योर ओन स्टोरी। आपका ऐसा मौका मिलता है कि यहाँ पे आप अपनी कहानी बनाते हैं और आपकी कहानी को लोग सुनते हैं, इंस्पायर होते हैं। सो ये बिजनेस पैसा बनाने का बिजनेस नहीं है, ये हकीकत में कहानी बनाने का बिजनेस है। मेरे बड़ा कॉम्प्लीमेंट मुझे मिला, वो मेरी बेटी के द्वारा मिला। तन्वी ने मुझे कहा कि पापा मैं आपकी लाइफ पे एक बुक लिखना चाहती हूँ। आपकी लाइफ में आपने जहां से चल के आप यहाँ पे आए, जो आपने स्ट्रगल किया है वो बहुत सारे लोगों को इंस्पायर करने वाली चीज है। सो मैं आपको एक बहुत गंभीरता के साथ में एक चीज कहने जा रहा हूँ। आपको लगता है कि आज आरसीएम बिजनेस करने में आपको रिस्पेक्ट नहीं मिलता है, सोसाइटी में उतना रिकॉग्निशन नहीं मिलता, आपको उतना रिस्पेक्ट से नहीं देखा जाता है, लेकिन शायद टाइम लगेगा। इट मे बी 10 years और 20 years, लेकिन आने वाले समय में डायरेक्ट सेलर्स के ऊपर में, आरसीएम लीडर्स के ऊपर में मूवीज बनेंगी। जिस प्रकार से स्पोर्ट्स पर्सन पे मूवी बन रही है, मिल्खा सिंह पे मूवी बनी है, महेंद्र सिंह धोनी पे मूवी बनी है, उसी प्रकार से आने वाले समय में डायरेक्ट सेलर्स पे, आरसीएम के लीडर्स पे मूवी बनेंगी। इतनी बड़ी अपॉर्चुनिटी है, அடுத்த பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வரலாற்றை நீங்களே படைக்கக்கூடிய வாய்ப்பு. நாம் பொதுவா நம்மை பற்றிய கதைகளை பேசும்போது எல்லாரும் அதை ரசிக்க விரும்புறதில்லை. அது தற்புகழ்ச்சியா தான் தோணும். ஆனா இங்க அரசியல் வந்து பாருங்க, உங்கள் கதைகளை கேட்கவே கூட்டம் கூட்டமா காத்து கிடப்பாங்க. நகர்ந்து வந்த பாதைகளை பற்றி வரலாற்றை கேட்க காத்திருப்பாங்க. அது ஒரு படிப்பினை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏங்கி கிடப்பாங்க. அப்ப அப்பேற்பட்ட வரலாற்றை படைக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு தலைவரா மாற முடியும். இப்ப என்னோட சந்தோஷமான ஒரு நிகழ்வு, என்னோட சொந்த நிகழ்வு சொல்றேன். என் மகள் தன்வி ஒரு நாள் வந்து கேக்குதுன்னுட்ட, அப்பா உங்களை பத்தி ஒரு புத்தகம் எழுத போறேன். ஏன்னா எங்க இருந்து துவங்கி எவ்வளவு போராட்டங்களுக்கு எதிர்கொண்டு நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளராக நிக்கிறீங்கிறது எழுதி ஒரு புத்தகமா வெளியிட்டா வருங்காலத்துல எல்லாருக்கும் இது மிகப்பெரிய உதவியா இருக்கும். அப்ப நீ மகள் சொல்லுது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது சாத்தியமா? சாதாரண அரசியல் இல்லாட்டிய மகள் இப்படி ஒரு புத்தகம் எழுதுற சொல்லி போறது இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் என்னதான் தொழிலதிபரா இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் எழுதணும் யாருக்கும் தோணாது. ஆனா இந்த பயணத்தில் நீங்க ஒரு வரலாற்றை படைக்கூடிய மாமனிதனா மாற முடியும். உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. இது ஒரு 10 வருடம் ஆகலாம், அதுக்கு 15 வருடம் ஆகலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் பாருங்க, மகேந்திர சிங் தோனியை போல் இன்னைக்கு ஒவ்வொரு விளையாட்டு வீரனையும் அந்த கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் கதைகளை திரைப்படமா எடுக்கிறாங்கல்ல, அது போல் ஒரு காலம் வரத்தான் போகுது. நெட்வொர்க் லீடர் சாதனையாளர்களை பற்றி படம் எடுக்கிற காலம் வரப்போகுது. அந்த படத்தில் நீங்களும் ஒரு கதாநாயகன் இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். लिविंग इन बेस्ट आरसीएम बिजनेस में आपको दुनिया के सबसे अच्छे लोगों के साथ में रहने का मौका मिलेगा। मेरे अनुसार 2 तरह की दुनिया, देयर आर 2 टाइप ऑफ वर्ल्ड, आरसीएम वर्ल्ड एंड आरसीएम आउट ऑफ आरसीएम। सो आरसीएम की जो दुनिया है
इस दुनिया में ऐसे लोग मिलेंगे जो आपको इंस्पायर करेंगे, जो आपको हेल्प करना चाहेंगे, जो आपको बड़े अच्छे अच्छे कॉम्प्लीमेंट देंगे। लेकिन इससे जब हम बाहर जाएंगे, बाहर की जो दुनिया है, वहां पे आपको आपकी लेग पुलिंग की जाएगी, आपको कॉम्प्लीमेंट नहीं मिलेंगे, शायद आपसे ईर्ष्या की जाएगी। सो दोनों में बहुत बड़ा अंतर है। मैं पर्सनली एक एग्जांपल आपसे शेयर करना चाहता हूं। पिछले दिनों मैंने कुछ चीजों पे मैंने ध्यान दिया और मैंने अपने बॉडी वेट को 78 केजी से 64 केजी में मैं लेके आया। मीन 14 केजी मैंने रिड्यूस किया विद इन 3-4 मंथ्स। जब 14 केजी वेट होता है, आपका जो पर्सनैलिटी है, आपकी बॉडी में बहुत सारे चेंजेस दिखते हैं। सो व्हेन आई वेंट टू द आउट ऑफ आरसीएम, सो लोगों ने मुझे कॉम्प्लीमेंट दिए, आप बीमार हो गए हैं, आपको क्या हो गया है, बहुत ज्यादा कमजोर लग रहे हैं, आपको आप बूढ़ों की तरह दिखाई दे रहे हैं। इस टाइप के कॉम्प्लीमेंट्स मुझे मिले। लेकिन जब मैं आरसीएम के लोगों के पास में गया, आरसीएम के लोगों ने मुझे कॉम्प्लीमेंट्स किए कि आपका उम्र 15 साल कम हो गया है, आप बहुत यंग दिख रहे हैं, आपकी इस एनर्जी का राज क्या है, आप ऐसा क्या करते हैं जो आपका जो एज है वो रिवर्स होने लग गया है। सो देखिए, बाहर की जो दुनिया है ना, उनको वैसी चीजें सिखाई नहीं जाती है कि कैसे कॉम्प्लीमेंट देना चाहिए, क्या बात कैसे बोलना चाहिए, सामने वाले को क्या अच्छा लगेगा। दैट्स वाई वो लोग वैसा बोलते हैं और हम भी उसी दुनिया का हिस्सा थे। लेकिन ऑनेस्टली मैं आरसीएम की दुनिया में रहना चाहता हूँ, मैं इस दुनिया से बाहर नहीं जाना चाहता। मैं सारी खुशियां यहाँ पे मनाना चाहता हूँ। मैं आरसीएम के लोगों के साथ में दुनिया घूमना चाहता हूँ। मैं आरसीएम लोगों के साथ में अपनी हर फंक्शन एंजॉय करना चाहता हूँ, क्योंकि ये जो एसोसिएशन है ना, दिस इज द बेस्ट एसोसिएशन इन द वर्ल्ड। और आप में से कुछ लोग इसको महसूस कर रहे होंगे। अगर आपको पैसा नहीं मिले ना, ये एसोसिएशन मिलती रहे, मुझे अगर मिलती रहे, तो भी मुझे आरसीएम करना स्वीकार है। यस सर। அடுத்து ஒரு आप மிகவும் மகிழ்ச்சி ஒரு ஒரு உலகத்திலே தலை சிறந்த ஒரு உறவுகளோட வாழக்கூடிய வாய்ப்பு. இப்போ பொதுவாக நமக்கு எல்லாமே ஒண்ணு ஆர்சிஎம் உலகம், இன்னொன்னு ஆர்சிஎம்க்கு வெளியே இருக்க உலகம். நாம் அந்த உலகத்துல இருந்து வந்திருக்கிறோம் ஆர்சிஎம்குள்ள. ஆனா அந்த ரெண்டு உலகத்துக்குள்ள வேறுபட பாருங்க. ஆர்சிஎம் உலகத்தில் இருக்கும் உறவுகள் மோட்டிவேஷன் தருவது, நமக்கு கற்றுக் கொடுப்பது அல்லது நம்மள்ட்ட கற்றுக்கொள்வது, இந்த மாதிரி எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு குடும்ப உறவு ஆர்சிஎம்ல கிடைக்கும். வெளியில உள்ள உறவு, வெளியில உள்ள விஷயம், நம்ம கால வாடுறது, நம்ம வளர்ச்சியில பொறாமப்படுறது, நம்மை முன்னேற விடாமல் தடுப்பது, நம்மளை பாராட்ட விட்டாலும் பரவாயில்ல, நம்மளை பழிச்சொல் சொல்வது, நம்மளை நக்கல் அடிப்பது, நையாண்டி செய்வது, இதுதான் நடைமுறை உலகம். அந்த உலகம் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த உலகத்துல நம்மளும் இருந்தோம். நம்ம அப்படிதான் இருந்திருப்போம், இந்த உலகம் நமக்கு தெரியாம இருந்தா. இந்த உலகத்துக்கு நம்ம வந்த பிறகு இதுல இவ்வளவு என்னோட சொந்த அனுபவத்தையே சொல்றேன். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால ஒரு முடிவெடுத்து நான் 3 மாதங்களில் 14 கிலோ எடையை குறைச்சேன். 14 கேஜி நான் ரெடியூஸ் பண்ணேன். அது குறைச்ச பிறகு ஆர்சிஎம் வெளியே உள்ள உலகம் இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கும் உலகம், அந்த உலகத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு அவங்க பாராட்டினாங்க. எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? என்ன இப்படி மெலிச்சு போயிட்டீங்க, உங்களுக்கு என்ன நோய், எதுவும் பெரிய நோய் இருக்கா, டாக்டர் செக்அப் பண்ணீங்களா, கிளம்ப மாதிரி ஆயிட்டீங்களா, வயசு கூட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான பாராட்டுகள் அங்க கிடைச்சது. ஆனா ஆர்சிஎம்க்கு உள்ள இருக்குல்ல இந்த உறவுகள் பார்த்தவொன்னு என்ன சொல்லுது, சார் எப்படி சார் நீங்க 14 கேஜி குறைச்சிக்க, பார்க்க ஆளு 10 வயசு கம்மி ஆயிடுச்சு, அப்படி பார்க்க இளமையா இருக்கிறீங்க, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க, அது ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுது. அதுவும் பாராட்டு, இதுவும் பாராட்டு. எந்த பாராட்டுல வாழ விரும்புவோம் நினைச்சு பாருங்க. அதனால என்ன பொறுத்த வரையும் நான் அந்த உலகத்துல வாழ விரும்பல. எப்பவுமே இருக்கும் வரை இந்த உலகத்துலதான் வாழ விரும்புறேன். ஆர்சிஎம் உலகத்துல வாழ விரும்புறேன். இங்கதான் உறவுகளை நான் அரவணைக்க விரும்புறேன். இந்த உறவுகளோட சுற்றுலா போக விரும்புறேன். இந்த உறவுகளோட தினந்தோறும் கொஞ்சம் உடையுது. இப்ப ரைட் ரைட். அப்போ இந்த ஆர்சிஎம் உறவுகளோட தான் நான் வாழ விரும்புறேன். இந்த ஆர்சிஎம் உறவுகளோட தான் நான் சுற்றுலா போக விரும்புறேன். இந்த ஆர்சிஎம் உறவுகளோட தான் எல்லா மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் இருக்கும் வரை. எஸ் சார். Lifetime free life coach, this is very important point. So पुराने जमाने में एक गुरु होता था। गुरु हमें गाइड करता था जब हम कंफ्यूज होते थे स्पेशली लाइफ में। सो गुरु के पास जाते थे, गुरु हमें गाइड करता था। लेकिन धीरे धीरे जो गुरु का कल्चर था वो खत्म हो गया है।
गुरुओं पे अभी लोग ज्यादा विश्वास नहीं करते हैं क्योंकि उनके उस प्रकार के कारनामे देखने को मिलते हैं। लेकिन गुरु की रिक्वायरमेंट है आज, और भी ज्यादा रिक्वायरमेंट है हम सबको। लेकिन हम किसको गुरु बनाएं, वो बहुत कंफ्यूजिंग वाली सिचुएशन होती है। सो हमें एक ऐसा व्यक्ति चाहिए जो हमारा वेल विशर हो, शुभ चिंतक हो, जो हमारे बारे में कभी बुरा नहीं सोचे। और आरसीएम बिजनेस में जब आप ज्वाइन करते हैं, आपका एक स्पॉन्सर होता है, और उस स्पॉन्सर के ऊपर में बहुत सारे लोग होते हैं जिन्हें हम LOS, लाइन ऑफ स्पॉन्सर्स कहते हैं। सो लाइन ऑफ स्पॉन्सर्स में से कोई एक व्यक्ति आपका आइडियल बनेगा, आप उसे अपना मेंटर मानेंगे, और वो आपका लाइफ टाइम कोच बन जाएगा। वो आपको हमेशा गाइड करेगा, आप उस पर विश्वास करेंगे। जब भी आपको कंफ्यूजन है बिजनेस के बारे में, फैमिली के बारे में, सोशली कोई डिसीजन लेना है, वो हमेशा आपको फ्री में कोचिंग देगा। कॉर्पोरेट फील्ड में जो बड़े बड़े लोग हैं, वो एक लाइफ कोच चुनते हैं, उसको बहुत पैसा देते हैं, और वही काम आपका अपलाइन यहाँ पे करता है। सो ये बहुत बड़ी अपॉर्चुनिटी है जो आरसीएम बिजनेस में आपको मिलेगी। यस सर। அடுத்தது மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பரவசமான விஷயம் தான். இது என்ன பாத்தீங்கன்னா, லைஃப் டைம் ஃப்ரீ கோச். வாழ்நாள் முழுக்க இலவசமா நமக்கு ஒரு வழிகாட்டி கிடைப்பார். நம்ம பண்டைய காலங்கள்ல குருன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சிக்கலையும் வாழ்வில் நேரக்கூடிய எந்த வித நல்லது கெட்டதையுமே குருட்ட போய் ஆலோசனை கேட்டு குருவின் வழி நடத்தல் போல நடந்து வந்தது பண்டைய காலம். இப்ப அந்த குருவோட கலாச்சாரம் போயிடுச்சு. காரணம் குருக்களும் ஒழுங்கா இல்ல இப்ப. அதனால இப்பவும் தேவையில்லை இங்க நாகரிகம் வந்த உடனே. ஆனா கண்டிப்பா இந்த காலத்துல தான் குருக்களோட நமக்கு வழிகாட்டி, நமக்கு அரவணைப்பாளர், நம்ம கூட ஆதரவாளர் ஒரு கண்டிப்பா தேவையான காலகட்டம் இதுதான். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. பெரும் கார்பரேட் கம்பெனிலாம் ஒரு சரியான வழிகாட்டிக்காக, சரியான ஆலோசகருக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தயாரா இருந்து வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க முற்றிலும் இலவசமாக ஆர்சிஎம்ல நீங்க சேரும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இருப்பார். அந்த மேல லைன் ஆஃப் ஸ்பான்சர் இருப்பாங்க. உங்களை அறிமுகப்படுத்தியவர், அவருக்கு மேல ஒருவர், அவருக்கு இப்போ இருப்பாங்க. அதில் எவரோ ஒருவர் எல்லாருமே உங்க மேல அக்கறைப்படணும். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். அப்படி அதுல ஒரு எல்லாரும் வியாபார ரீதியா அக்கறைப்பட்டாலும் யாரோ ஒரு உள்ள ஒரு உங்களுக்கு ஒரு மென்டார், அந்த மென்டார் உங்களுக்கு எல்லா தருணங்களிலும் துறை இருப்பார். ஏன்னா உங்களை வளர்த்தெடுப்பதிலேயே அவர் கவனமா இருப்பார். உங்களுக்குள்ள சிக்கல்களை தீர்ப்பதிலேயே உங்களுக்கு கவனம் இருப்பார். நீங்க வளர்வது அவருக்கு லாப நன்மை என்பதனால அவர் செய்வார். உங்களுக்கு இன்னும் மற்ற லைன் ஆஃப் ஸ்பான்சர் தான் உங்களுக்கு சரியில்லைன்னா அவர் இருப்பார், உங்களுக்கு துணை இருப்பார். அப்படி துணையால ஒருத்தர் வளர்த்து கொண்டு போகும்போது உங்களுக்கு எந்தவித மெனக்கெடுதலும் இல்லாம, எந்தவித தேடலும் இல்லாம இயல்பாகவே ஒரு அற்புதமான லைஃப் டைம் கோச் உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஆர்சிஎம் மட்டுமே சாத்தியம், உலகத்தில் வேற எங்கும் சாத்தியம் கிடையாது. எஸ் சார். லாஸ்ட் நோட் द लिस्ट, ए फुलफिल्ड लाइफ। आपको एक ऐसी फुलफिल्ड लाइफ मिलेगी जिसमें किसी चीज की कमी नहीं होगी। इसे हम कहते हैं फुल ऑफ सेटिस्फिकेशन, संतुष्टि वाली आपको जिंदगी मिलेगी। देयर इज ए राइटर डॉक्टर जितेन आडिया। डॉक्टर जितेन आडिया इज ए राइटर, उनको हमने इंटरव्यू किया था चैट विद सुरेंद्र वर्ड्स में। सो उनका फिलॉसफी ये है कि इफ यू वांट टू एंजॉय योर लाइफ, आप अपने प्रोफेशन को अपना पैशन बना लीजिए। यानी आपको अपने प्रोफेशन में इतना मजा आना चाहिए कि आपको वो काम नहीं लगना चाहिए। एंड आरसीएम में आप उसको फील करेंगे। हम सब के लिए आरसीएम काम नहीं है, अपितु इट इज ए एंजॉयमेंट। मैं आपसे बातचीत कर रहा हूँ, मुझे बहुत अच्छा लग रहा है, आई एम वेरी एक्साइटेड। सो शायद आप भी सुन रहे हैं, आपको भी अच्छा लग रहा है। तो यही हमारा काम है। सो आप जिंदगी को एक नेक्स्ट लेवल पे जाके जिएंगे। आपकी जिंदगी में हर दिन ईद होगा, हर रात दिवाली होगी, हर दिन जैसे हम लोग ओणम, पोंगल, ये जो इस प्रकार के फेस्टिवल हम लोग सेलिब्रेट करते हैं, वैसा फील आपको आरसीएम बिजनेस हर दिन दे सकता है। यस सर। அடுத்தது ஃபுல்ஃபில்டு லைஃப், தன்னிறைவு அடையும் வாழ்க்கைக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த வாழ்வியல் இது. அதனால முழுமையாக வாழ்ந்து முடித்த நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ஆர்சிஎம் தான். ஏன்னா அது எங்க எல்லாமே கிடைக்குது, உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. உங்க கனவு காண முடியாத, கற்பனை கெட்டாத மகிழ்ச்சிக்கான தருணங்கள், ஆதரவு, அன்பு, இந்த வெளியே இருக்கும் புற உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அக உலகத்தை சேர்ந்த மனிதர்கள், இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை விட்டு போக உங்களுக்கு மனசே வராது. ஏன்னா இப்போ சொல்ற மாதிரி நம்ம ஜிதேன் ஆரியான்னு ஒருத்தர் சொல்ற, நம்ம இன்டர்வியூ கூட எடுத்திருக்கிறேன், சாட்வித் சுரேந்தர் எடுத்திருக்கிறேன். அவர் டாக்டர் ஜிதேன் ஆரியா என்ன சொல்றாரு, நீங்கள்
ஒரு தொழிலை வியாபாரம் செய்யாதீங்க. அது பேஷனா இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கணும். அல்ல தவிர உங்களுக்கு கஷ்டத்த தந்து கடமைக்கு வேலை செய்ற மாரி இருக்கக்கூடாது. அப்ப எது உங்களுக்கு பேஷனோ, எது உங்களுக்கு பிடித்த ஃபீல்டோ, அதை நீங்கள் வேலையா எடுத்துக் கொள்ளுங்கள். வேலை செய்ய சென்றீர்கள் என்றால், உங்களை நீங்கள் வாழ்க்கையில இழக்க வேண்டி வரும். உங்களுக்கு பிடித்த துறையை நீங்க தேர்ந்தெடுங்க சொன்னாரு. அப்ப இது எல்லா மனிதருக்கும் பிடித்த துறை. ஏன்னா எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரே துறை. அப்ப இப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கைய வாழலாம். இந்த உலகத்துல இருந்து வேற சொர்க்கத்துக்கு போக தேவையில்ல. இங்க இருந்து சொர்க்கத்தை தேடி இறந்த பிறகுலாம் போக தேவையில்லை. இங்க அரசியல்ல தூய்மையான மனிதராய் மாறி முடித்துட்டாலே சொர்க்கம் எல்லாமே இங்கதான் இருக்கு. இருக்கும்போதே சொர்க்கத்துல வாழ முடியும். அது ஒரு வாய்ப்பு. அடுத்தது இதை நீங்க எப்பேற்பட்ட பரவச நிலைக்கு நீங்க கொண்டு போறீங்களோ அது எல்லாத்துக்கும் வாரி வழங்கிட்டு போறீங்க. பணம் மட்டுமல்லாமல் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போறீங்க. அதனால இதை என்ன செய்யறீங்க? ஆர்சிஎம்ங்கிற ஒரு மகிழ்வான பயணத்துல சுகமான சுமையே இல்லது, சுகமானது பரவச நிலை இதை அடைய முடியும் இங்க. எஸ் சார். सो ये जो 15 पॉइंट्स हैं, ये सारी चीजें आरसीएम बिजनेस से मिलती हैं। आप जब भी किसी व्यक्ति को प्लान दिखाते हैं, आपने उससे बातचीत करके ये पता करना है कि उसकी लाइफ में किस चीज की ज्यादा इंपॉर्टेंट है, और इन 15 में से जो उसके लिए सबसे ज्यादा इंपॉर्टेंट आपको लगता है, आप उसको हाईलाइट कर सकते हैं। ये 15 पॉइंट्स आपके प्रेजेंटेशन में आपको बहुत हेल्प कर सकते हैं। इसीलिए आपने सी, एक तो आप इन पॉइंट्स की वजह से अपने प्रोस्पेक्ट को आरसीएम में कन्वर्ट करवा सकते हैं। दूसरा, आपको ये पॉइंट्स एक्साइटेड रख सकते हैं कि आरसीएम बिजनेस में ये सारी की सारी चीजें मिलती हैं और इसीलिए मैंने ये सारी चीजों को अचीव करना है। दोनों तरीके से आप इनको யூஸ் कर सकते हैं. இந்த 15 அற்புதமான வரங்கள் தான் ஆர்சிஎம் தரக்கூடியது. ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய நமக்காக காத்திருக்கக்கூடிய 15 வரங்கள் இது. அந்த வரங்கள் நம்ம பெறுவோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருப்பீங்க இதோட அற்புதத்தை. புதியவர்களுக்கு இன்னும் உணர தெரியாது. உள்ள வந்தா உனக்கு தெரியும். இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாரோட கட்டாயத்துக்கும் நம்ம கேட்கல. நான் யாருக்காகவும் பயந்து வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரல. இது அன்பை பரப்புவது. வியாபாரம் என்பதை கடந்து உழவு இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். மற்ற இதெல்லாம் வெறும் வியாபாரம் மட்டும் தான் இருக்கு. இதுல எதுவுமே கிடைக்காது. ஆனா புலம் கிடைக்குது. அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஒருவரை சந்திக்க போறீங்க, ஒருவருக்கு ஆர்சி பிளான சொல்ல போறீங்க, அவருக்கு வருமானத்தை சொல்ல போறீங்க. கூடவே இந்த 15 மனசுக்குள்ள கொண்டு போங்க. இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 15ல ஏதோ ஒன்று தேவையா இருக்கும். அவருக்கு மிக முக்கியத்துவம். எல்லாருக்கும் எல்லாம் தேவைதான். ஆனா அது உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஏதோ இந்த 15ல ஏதோ ஒன்று அவருக்கு அவசியமான தேடலா இருந்திருக்கும். அந்த தேடலை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அதை பத்தி மட்டும் முழுமையா சொல்லுங்க. ஆனா 15 இருக்குங்கிறத நீங்க வச்சுக்கிறீங்க. பணம் வரும், கூடவே என்னென்ன வருங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. அவருக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் போது எது அவரோட தேடலா இருக்கோ அதை மட்டும் நீங்க பண்ணி காட்டுங்க. அதனால இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். சிறப்பான அந்த வாழ்க்கையை வாழ்வோம். எல்லோரும் மகிழ்ந்து அற்புதமான ஒரு பயணத்தை, தேசத்தை உருவாக்கும் டிசி சாரோட கனவுப்படி. எஸ் சார். So RCM is a big opportunity. Grab this. ये बहुत अच्छा मौका है हम सब के पास कि हम हिंदुस्तान की बेस्ट डायरेक्ट सेलिंग कंपनी के साथ में एसोसिएटेड. यस सर. அப்போ இப்ப எல்லாம் தெரிஞ்சிருப்போம். ஆர்சிஎம் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவுல இதை விட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு நம்ம யாருக்குமே கிடைக்காதுங்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம எல்லாரும் பயணப்படுவது அற்புதமான இடம் என்பதை எந்த நிமிஷம் மறக்காம அதுல பரவச நிலையை அடைவோம். எஸ் சார். हम सबको मालूम है कि आरसीएम बिजनेस की जो स्ट्रेंथ है, पहली स्ट्रेंथ हमारे प्रोडक्ट्स हैं, रीजनेबल और क्वालिटी प्रोडक्ट्स. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம் ஓட பலம் என்னன்னு. முதல் பலம் என்னது? அற்புதமான பொருள்கள், நியாயமான விலையில். எஸ் சார். सेकंड हमारी स्ट्रेंथ है ह्यूज इंफ्रास्ट्रक्चर. இரண்டாவது நம்மளோட கட்டமைப்பு, நிறுவனத்தோட மிக பிரம்மாண்டமான பின்புலம் கட்டமைப்பு. Third one is our visionary founder TC Chawda sir. மூன்றாவது முக்கியமானது நம்ம தொலைநோக்கு சிந்தனை உள்ள தீர்க்கதரிசி நம்ம எம்டி டிசி சப்ரா சார். Our fourth USP is one of the biggest MLM company in the country. 43 years experience in traditional marketing and 20 years in multi-level marketing. அடுத்தது நாலாவது மிக முக்கியமானது நம்ம நிறுவனம் ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட். இந்தியாவில் தலை சிறந்த நிறுவனம். 47 வருடமாக கன்வென்ஷனல் மார்க்கெட்ல இருக்கிறது. 20 வருடமாக நெட்வொர்க் மார்க்கெட்ல இருக்கிறது. ரெண்டுலயுமே நம்பர் 1 இருக்கக்கூடிய நிறுவனம்.
ये यूनिक मार्केटिंग प्लान, it is a legal plan. It gives an opportunity to the newcomers. They can achieve maximum levels in the RCM. So बेहतरीन मार्केटिंग प्लान है, ये हमारी 5वीं यूएसपी है. Yes sir. அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா மிக சிறப்பான வடிவமைக்கப்பட்ட மார்க்கெட்டிங் வியாபார திட்டம், மார்க்கெட்டிங் பிளான். அது தன்னிகரற்றது, யூனிக், தன்னிகரற்றது. இது என்னது? ஒவ்வொருவருக்குமே இதுல எல்லா வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடியது. உள்ளே நுழைபவர் கூட வருமானத்தோடய நுழையலாம், வருமானத்தோட எல்லாம் செய்யலாம். படிப்படியாக அவர் அந்த பேசிவ் இன்கம் வரையும் போகலாங்கிறது ஒரு சிறந்த எளிமையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங். And sixth one is a dedicated education system, unique education system, जो हम सबको आगे कैसे काम करना है वो डायरेक्शन देता है और पूरे हिंदुस्तान में एक जैसी एजुकेशन देता है. Yes sir. அடுத்தது யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம், ஆறாவது நமக்கு. ஏன்னா இது ஒரு அற்புதமான பயிற்சி களம். இது அடுத்து நாம் இதை இந்த வியாபார இந்த பயணத்தை எப்படி நடத்தி செல்வது என்பது தொடர்ச்சியான பயிற்சி மூலம் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி பயிற்சி மூலம் நமக்கு முதல்ல நேரடியா நடந்தது. இப்பதான் ஜூம்லயும் இதுல நம்ம யூடியூப்லயும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதோட பிரதிபலிப்பு தான் நம்ம எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் நமக்கு மடைமாற்றப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கப்படுது. So if you want to achieve maximum things in RCM, whatever level you want to achieve, work with system. Senior leaders ने हमें सिस्टम बना के दिए हैं, हमें जस्ट उनको एज इट इज फॉलो करना है. यस सर. அடுத்தது என்ன பாத்தீங்களா, அப்ப நீங்க எல்லாருமே இவ்வளவு பெரிய அற்புதமான களம் நம்ம கையில கிடைச்சிருச்சு. ஆனா இதுல எல்லா பின்னையும் எல்லாரும் அடையலாம் தெரியும். அப்ப எல்லா பின்னையும் எல்லாரும் அடையணும்னா என்ன செய்யணும்? சிஸ்டத்தோட, RCM சிஸ்டத்தோட இணைந்து பயணப்படணும். அப்ப அந்த சிஸ்டத்தை விட்டு மீறி பயணப்படும் போது சிஸ்டம் நம்மளை விட்டுட்டு போயிடும் அல்லது ஒதுக்கி தள்ளிட்டு போயிடும். அப்ப சிஸ்டம் என்னவோ, என்ன அங்க வடிவமைக்கப்பட்டு நமக்கு கையகப்படுத்தப்படுதோ அதையும் நாம் கை கொண்டு நம்மளோட குழுவுக்கும் பரிமாறணும். நம்ம சீனியர் லீடர்ஸோட முக்கிய கடமை என்னது? நிறுவனம் வடிவமைத்து தந்த அந்த சிஸ்டத்தை அப்படியே எந்த சுய வெறுப்புக்காகவோ சுய தேவைக்காகவோ பிளெக்சிபிள் ஆக்காம அதை நம்ம கையாளாமல் 100% அதை நம்ம கடைநிலை வரை பயிற்றுவித்தோமேனால் எல்லோரும் எல்லா பின்னையும் அடைய முடியும். Yes sir. So now I would like to share one thing कि जिसकी वजह से मैंने RCM बिजनेस ज्वाइन किया था, वो कुछ स्लाइड्स मैं आपसे शेयर करना चाहता हूं, जो एक बड़ा कारण बनी मुझे इस बिजनेस को सीरियसली करने का. यस सर. இப்போ நான் உங்களுக்கு ஏன் RCMல எந்த காரணத்துக்காக RCMல சேர்ந்தேன் அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்லைடு மூலமா சொல்றேன். இது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். எஸ் சார். You know, 20 years back BC छावड़ा जी ने ये स्लाइड्स मुझे दिखाई थी और वही स्लाइड्स मैं आपको दिखा रहा हूं. 20 வருடங்களுக்கு முன்னால BC छावड़ा நம்ம யூனிக் எஜுகேஷன் சிஸ்டத்தோட குரு, மகாகுரு அவர்கள் இந்த ஸ்லைடை போட்டு எனக்கு இந்த பயிற்சி கொடுத்தாரு. அந்த ஸ்லைடை தான் இப்ப உங்களுக்கு நான் காட்ட போறேன். எஸ் சார். If you want 1 hour of happiness, go for a good meal. If you want, sir, slide नहीं दिखाई दे रहा है, slide बदला नहीं है, बदला इधर अभी आ रहा है मुझे, अभी देर से आया. Okay. If you want 1 hour of happiness, go for a good meal. உங்களுக்கு 1 மணி நேரம் மகிழ்ச்சி வேணும்னா ஒரு நல்ல உணவு சாப்பிட போங்க. எஸ் சார். If you want 3 hours of happiness, go for a good movie. உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் மகிழ்ச்சி வேணும்னா ஒரு நல்ல திரைப்படத்துக்கு போங்க. If you want 3 days of happiness, go for a good vacation. உங்களுக்கு 3 நாட்கள் மகிழ்வா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போங்க, சுற்றுலாக்கு போங்க. And if you are unmarried, if you want to more happiness, if you want 3 months of happiness, go for marriage. 3 महीने तक बहुत एंजॉय करेंगे, उसके बाद में फिर रिस्पांसिबिलिटीज आ जाएंगी और दूसरी प्रॉब्लम्स आ जाएंगी. அப்ப உங்களுக்கு 3 மாதம் சந்தோஷம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணத்தை பண்ணிக்கிறங்க, ஒரு திருமணம் பண்ணிக்கிறங்க. அந்த 3 மாதம் மகிழ்ச்சியா இருக்கலாம்.
அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகுங்கிறது தெரியாது. நமக்கு கடமைகள் சுமைகள் வரலாம், இது ஒண்ணு வரலாம். ஆனா 3 மாதம் மகிழ்ச்சி வேணும்னா திருமணம் பண்ணிக்கிறீங்க. If you want lifetime of happiness, go for RCM. सब कुछ मिल जाएगा, पूरी जिंदगी आप एंजॉय करेंगे. ஆனா வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சி வேணும்னா வேற வழியே இல்ல. RCMல போய் இணைங்க. வாழ்க்கையை மகிழ்வாக குதூகலமாக the RCM life, we are enjoying the happiness. So in this journey. நண்பர்களே, அப்ப நாம எல்லோருமே இதை உணர்ந்துட்டோம். எல்லாருமே நம்ம வாழ்நாள் முழுக்க மகிழ்வா கொண்டாடுறோம். வாங்க இந்த சிறப்பான பயணத்துக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.